நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே, ஸ்தோத்திரம். துதிப்பது என் தகுதி அல்லோ, துதிடுவேனே இயேசுவை. துதிப்பதே தகுதி அல்லோ, துதிடுவேனே இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா. கண்ணி நிறைந்த கண்கள் தந்தா, கருணை நிறைந்த கரங்கள் தந்தா. துதிப்பதே தகுதியல்லோ, துதிடுவேனே இயேசுவை. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தா, விளைவின நேரத்தில் பலன் தந்தா. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தா, பலவீன நேரத்தில் பலன் தந்தா. செய்தி நேரத்தில் தோது தந்தா, பாடிய நேரத்தில் பரவசம் தந்தா. துதிப்பதே தகுதியல்லோ, துதிடுவேனே இயேசுவை. வானம் நிறைந்த வாழ்வு தந்தா, மகிமை நிறைந்த தாழ்மை தந்தா. வரம் நிறைந்த வாழ்வு தந்தா, மகிமை நிறைந்த தாழ்மை தந்தா. அன்பு நிறைந்த ஆட்கள் தந்தா, ஆவி நிறைந்த அறிவு தந்தா. துதிப்பதே தகுதியல்லோ, துதிடுவேனே இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தா, தூய்மை நிறைந்த பார்வை தந்தா. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தா, தூய்மை நிறைந்த பார்வை தந்தா. சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தா, செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தா. துதிப்பதே தகுதியல்லோ, துதிடுவேனே இயேசுவை. துதிப்பதே தகுதியல்லோ, துதிடுவேனே இயேசுவை. பரிசுத்த பிதாவே, துதிக்கிறோம். पवित्र परमेश्वर, हम आपकी स्तुति करते हैं. ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही இந்த சொந்த உபவாச நாளை எங்களுக்கு ஆயத்தப்பட்ட அந்த மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். इस उपवास की प्रार्थना को हमारे लिए आयोजित करके दिया, इसका ஆண்டவரே, स्तुति இந்த हो. உபவாச நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. हे प्रभु, इस उपवास की प्रार्थना को आशीर्वाद करके ஆண்டவரே, दीजिए. இந்த நாளில் வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் हे प्रभु, इस दिनों में रखे हुए आशीर्वाद ஆண்டவரே भलाई பூரணமாய் கடந்து வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். पूर्णता से हमें देकर आशीर्वाद இந்த करने का आपसे நாளிலே विनती करते हैं. ஏறெடுக்க எல்லா துதி தோத்திர சமூகத்திலே பிரீதியாய் காணப்படும் அரக்கன் செய்வீராக. इस दिनों में उठाने सारे विनती स्तुति आप ஆண்டவரே, स्वीकार சத்தத்தை कीजिए. கெடுக்கிற எல்லா ஜனங்களும் प्रभु, आवाज सुनने वाले सारे लोग ஆசீர்வதிக்கப்பட அனுக்கிரகம் பண்ணும். आशीर्वाद पाने के लिए आप உம்முடைய सहायता कीजिए ஜனத்தோடு இடப்பட்டு और பேசுவீராக. लोगों से मुलाकात करके बातें உம்முடைய कीजिए. வார்த்தைகளை கடந்து வரட்டும். आपके शब्द आने உம்முடைய दीजिए, தூதுகளை கடந்து வரட்டும். आपके दूध आने ஆண்டவரே, दीजिए. முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். पूरी रीति से नम्रता से सौंपते हैं. தாழ்மையா ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. नम्रता से मांगते हैं अच्छे पिता. ஆமென். கர்த்தரை பாடி போற்றிடுவோமே, கர்த்தருடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடி போற்றிடுவோமே,
கண்ணீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே பலனும் இவ்வேளைக்கு எளியோர்க்கு திடனா வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிழலுமானா பலனும் இவ்வேளைக்கு எளியோர்க்கும் திடனா வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிழலுமானா இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தோம் கிருபையில் நிலைக்க போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தோம் கிருபையில் நிலைக்க தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார் தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த இல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம்மோன் செல்கிறார் எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம்மோன் செல்கிறார் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே முகமுகமாகவே காண்போமே அவரை யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம் முகமுகமாகவே காண்போமே அவரை யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் நம் இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே मेरा शामर जो यीशु क्रिस्तु है उसमें सब कुछ मैं कर सकता हूँ मेरा शामर जो यीशु क्रिस्तु है उसमें सब कुछ मैं कर सकता हूँ वो मेरी ज्योति है मेरा उद्धार भी है वो मेरी ज्योति है मेरा उद्धार भी है वही है जीवन और बल भी है वही है जीवन और बल भी है मेरा शामर जो यीशु क्रिस्त है उसमें सब कुछ मैं कर सकता हूँ मेरा शामर जो यीशु क्रिस्त है उसमें सब कुछ मैं कर सकता हूँ दुश्मन जब मुझको खा जाने को आए
दुश्मन जब मुझको खा जाने को आए, ठोकर खाकर वो गिर जाए, ठोकर खाकर वो गिर जाए। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरे विरुद्ध अगर आए सेना भी, मेरे विरुद्ध अगर आए सेना भी, डर नहीं दिल में निश्चित हूँ अभी, डर नहीं दिल में निश्चित हूँ अभी। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। संकट के दिन में मंडप में अपने, संकट के दिन में मंडप में अपने, छिपा रखेगा सब संभालेगा, छिपा रखेगा सब संभालेगा। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरे शत्रु के आगे वो मेरे, मेरे शत्रु के आगे वो मेरे, सिर को ऊंचा जय कर देता, सिर को ऊंचा जय कर देता। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। எபேசியர் புஸ்தகம் एबेसी की किताब 6ஆம் அதிகாரம் उसका 6वां अध्याय ஸ்தோத்திரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். उसका 11 वचन पढ़ेंगे। ஸ்தோத்திரம். எபிரியர் புஸ்தகம், எபேசியர் புஸ்தகம் एबेसी की किताब 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 11வது வசனம். उसका 11 वचन। நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு आप लोग शैतान की युक्तियों से எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக்கும்படி उसका सामना खड़े होने के लिए, खड़े रहने के लिए தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் परमेश्वर की हथियार को தரித்துக் கொள்ளுங்கள். आप लोग बांध लो। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, तो प्यारे मसीह के लोगों, வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே तो पढ़े हुए इस शास्त्र के भाग पर பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதுகிற பொழுது पवित्र पौलुस एफेसी कलीसिया को लिखते समय பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு, शैतान की युक्तियों को सामना करने के लिए, நீங்கள் திராணி உள்ளவர்களாகும்படி आप लोग उसके योग्य बनने के लिए தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். आप लोग परमेश्वर के हथियार को बांध लीजिए। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஏனென்றால் சத்துருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து, क्योंकि शत्रु जो अपने लिए थोड़े ही दिन बचे हैं कर அவன் தேவ ஜனங்களோடு கூட அதிகமாக போராடுவதை நாம் இந்த கடைசி நாட்களே அறிந்திருக்க முடியும். वो परमेश्वर की प्रजा के साथ अधिकता से लड़ते हुए हम इस अंतिम दिनों में देख सकते தனக்கு हैं। கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்தும் वो अपने लिए थोड़े समय ही बचा है करके தேவ जानकर ஜனங்களை எந்த விதத்திலே வஞ்சிக்கலாம் என்று அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். और परमेश्वर की प्रजा को किस किस प्रकार रीति से उन्हें नुकसान पहुंचाना कर वो जाल बिछा रहा है। ஆகையினால தான் பரிசுத்த பேதுரு எழுதுகிற பொழுது इसीलिए पवित्र पत्रस लिखते समय ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரத்திலே 5वां अध्याय पर 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது उसका 8वां वचन पढ़ते समय தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், स्पष्ट बुद्धि हो जाओ விழித்திருங்கள், और जागते रहो, ஏனெனில் क्योंकि உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் आपका जो विरोधी शैतान கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். वो गरजने वाले सिंह के समान वो मंडलाकर किसे निगलना है कर वो
जाल बिछा रहा है। அப்ப கொஞ்ச காலம் உண்டு என்று அவன் அறிந்து तो थोड़े समय बचाए करके वो जानकर யாரை விழுங்கலாம் என்று, वो किसे निकलना है कर कर, யாரை அடிக்கலாம் என்று वो किसे नाश करना है कर அவன் कर, சுற்றி வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். वो घूम फिर कर समय की जो जाल में फंसा हुआ है। அப்ப இப்படி இருக்கிற காலகட்டத்திலே तो தான் इस प्रकार के काल में ही பசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதுகிற பொழுது पवित्र पौलुस एबेसे को लिखते समय ஸ்தோத்திரம், இந்த கடைசி காலத்திலே इस अंतिम दिनों में கர்த்தருடைய பிள்ளைகளே, परमेश्वर की प्रजा ஸ்தோத்திரம், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையா பலப்படுங்கள் परमेश्वर के अंदर और उसके सामर्थ के अंदर बलवंत हो என்று जाइए, அவர் சொல்லிவிட்டு ऐसा वो कहकर ஸ்தோத்திரம், சத்துருவுடைய தந்திரங்களை எதிர்த்து கொள்ளவும், और शैतान की युक्तियों को जानने के लिए சத்துருவை மேற்கொள்ளவும், और उसका सामना करने के लिए அதற்கு நீங்கள் தகுதியாவதற்கு भी उसके लिए आप योग्य बनने के लिए தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். परमेश्वर के सारे हथियार को आप बांध दीजिए, தேவனுடைய ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். परमेश्वर के हथियार को बांध दीजिए कर कर वो लिखता है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்போ हो। நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினாலே तो आप परमेश्वर के बच्चे हो, इसीलिए ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது शास्त्र कहता है நமக்கு யுத்தமானது மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, हमारे लिए जो युद्ध है वो शारीरिक और लौस के द्वारा नहीं है। மண்டத்திருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு யுத்தங்கள் இருக்கிறது. जो आकाश में मंडाने वाले जो बुरी शैतान के साथ हमारी लड़ाई है। ஸ்தோத்திரம், இவைகளை மேற்கொள்வதற்கு तो इसके ऊपर हम प्रभुता पाने के लिए நீங்கள் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். आप लोग हथियार को बांध दीजिए कर कर कहा गया है। இவைகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். इसके ऊपर विजय पाने के लिए आप लोग हथियार को बांध दीजिए। இப்போ ஆயுதம் என்று சொல்லப்படுகிற பொழுது तो हथियार कर कर हम कहेंगे அது तो பார்வைக்கு ஏற்றவராயதபடி ஆவிக்குரிய ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். वो केवल नजरों के लिए नहीं परंतु आत्मिक प्रकार रीति से हम उसे बांध लेना है। இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற தேசங்களை பார்க்கலாம். आज हम संसार में रहने वाले सारे देश को हम देख लेंगे। தன் தேசங்கள் ஒவ்வொரு ஆயுதங்களை தனக்கு தேசத்துக்கென்று பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறது. वे सारे अपने देश के लिए रक्षा पाने के लिए वो हथियार को बना बना के रखते हैं। ஒவ்வொரு தேசத்துக்கு தேவையான ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கு தேசத்தை பாதுகாப்பதற்காக. हर एक देश अपनी रक्षा के लिए बड़े बड़े हथियारों को बनाकर वो रक्षा के लिए रखा அதே गया है। போலதான் தன் வீட்டை பாதுகாப்பதற்காக சிலர்கள் வாட்ச்மேனை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். उसी तरह कई लोग अपने घर को रक्षा करने के लिए कई प्रकार के वॉचमैन को रखते हैं। சிலர் வீட்டை பாதுகாப்பதற்காக சிசிடிவி கேமராவை பதித்து வைத்திருக்கிறார்கள். और कई लोग अपने घर को रक्षा करने के लिए सीसीटीवी कैमरा भी लगाए रखते हैं। சிலர் நாய்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். और कई लोग कुत्ते भी रखे रहते हैं। இப்படி தங்கள் வீட்டை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு மனிதனும் தங்கள் வசதிக்கு ஏற்றபடி பல நிலைமையிலே காணப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். तो इस प्रकार सारे लोग अपने रक्षा के लिए अपने हक के समान कई प्रकार की रक्षा को रखते அப்ப हैं। இந்த நாளிலும் கூட तो इस दिनों में भी நாம் சத்துருவோடும் हम शैतान के साथ அவன் தந்திரத்தோடும் और उसके जाल के साथ இந்த பொல்லாத ஆவியின் சேனைகளோடு கூட और ये बुरी सारी सेनाओं के நமக்கு साथ யுத்தங்களும் போராட்டங்களும் இருக்கிறபடினால हमारे लिए युद्ध और लड़ाई है। इसीलिए அந்த சத்ருவானவன் எப்பொழுது யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறபடினாலே जो शैतान किसे निगलना है करके किस प्रकार की युक्ति के साथ நாம் घूमते समय சோத்திரம் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். हम हथियारों को बांध लेना है। அப்ப இந்த நாட்களிலே तो इस दिनों में ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் प्रत्येक लोगों के लिए சோத்திரம் ஜெப ஆயுதங்கள் அவசியம். प्रार्थना की जो कहलाने में हथियार की அப்போ आवश्यकता ஜெப है। ஆயுதமா இருக்கிற ஆவிக்குரிய ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். तो प्रार्थना की हथियार कहलाने वाले जो आत्मिक हथियारों को हम उससे बांध लेना है। சோத்திரம் ஆவிக்குரிய ஆயுதங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். आत्मिक प्रकार के हथियारों को हम पहन लेना है। சோத்திரம் இந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே इस एबेसे के 6 अध्याय पर சில ஆவிக்குரிய ஆயுதங்களை குறித்து சொல்லப்பட்டு இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். कई प्रकार के आत्मिक प्रकार के हथियार के बारे में यहाँ पर कहा गया है। சோத்திரம் அதாம் 6ஆம் அதிகாரத்திலே उसी 6 अध्याय पर 14வது வசனத்தை வாசிப்போமானால் 14वां वचन पढ़ते समय சத்தியம் என்னும் கச்சையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். सत्य कहने वाले कमर कसकर उसे बांध दीजिए நீதி என்னும் மார்க்கவசத்தை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். और धार्मिकता की झीलम को पहन लीजिए। எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14 வாசித்து பார்க்கிறோம். एबेसे किताब 6वां अध्याय 14 वचन पढ़ सकते हैं। மூன்றாவதாக ஆயுத்தம் என்று சொல்லப்பட்ட பாதரட்சை என்னும் ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். और दूसरा हथियार कहने वाले जो पाँव में पहनने वाले उसको पहन लीजिए। எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். एबेसे किताब 6वां अध्याय 15 वचन में पढ़ते हैं। அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகத்தை
தரித்துக் கொள்ளுங்கள். और विश्वास की ढाल को पहन लीजिए। எபேசியர் 6:16 வாசிக்கிறோம். एबेसी 6वां अध्याय 16 वचन पढ़ सकते हैं। சோத்திரம். அடுத்தது பார்க்கும்போதோ और अगला हम देखते समय ரட்சணை என்னும் தலைச்சீராவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். और उद्धार का टोपा आप पहन लीजिए। எபேசியர் புஸ்தகம் அதே 6:17 வாசிக்கிறோம். उसी एबेसी 6वां अध्याय के 17 वचन पढ़ते हैं। சோத்திரம். ஆறாவதாக பார்க்கிற போது வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். और 6वां जो है वचन कहने वाला आत्मा की तलवार को அது पहन लीजिए। எபேசியர் 6:17 வாசிக்கிறோம். और उसी एबेसी 6वां अध्याय 17 वचन में पढ़ता है। ஏழாவதாக ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். और 7वां जो है जो प्रार्थना कहने वाले हथियार को बांध लीजिए। லூக்காவின் புஸ்தகம் 21:36 வாசிக்கலாம். और लूका के 21वां अध्याय पे 31 में पढ़ेंगे। இப்படிப்பட்ட ஆயுதங்களை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் तो इस प्रकार के हथियार को बांध लेना है। என்று பரிசுத்த பவுல் அறிவுறுத்துவதை நான் பார்க்க முடியும். ऐसा पवित्र पौलुस सबको बताता है। हम கர்த்தருடைய कहते हैं, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, तो प्यारे मसीह के இந்த लोगों, கடைசி நாட்கள் வந்திருக்கிற நாம் इस अंतिम दिनों में आए हुए हम लोग, நமக்கு ஜெப ஆயுதங்கள் தேவை. तो प्रार्थना की हथियार हमारे लिए आवश्यकता है। ஆகையினால இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए ये आत्मिक प्रकार रीति से सारे हथियार இந்த लिखा गया 7 है। விதமான அனுபவங்களை பல முறை நாம் கேட்டிருக்கலாம், வாசித்திருக்கலாம், தியானித்திருக்கலாம். ये 7 प्रकार के अनुभव कई समय में हम सुने होंगे, पढ़े होंगे और देखे भी होंगे। ஸ்தோத்திரம். இன்னும் வேதத்தில் சில ஆயுதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. और भी शास्त्र में कई प्रकार के हथियार के बारे में लिखा गया அந்த है। ஆயுதத்தை நாம் தரித்துக் கொள்வோமானால் यदि वो उस हथियार को हम बांध लेंगे तो ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में சத்துருக்களை சத்துருக்களை மேற்கொள்வதற்கும் शत्रुओं पर विजय पाने के लिए, அந்த தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கும் उसकी युक्तियों का सामना करने நாம் के लिए, திராணி உள்ளவராவதற்கு हम योग्य बनने के लिए கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணவரா இருக்கிறார். परमेश्वर अनुग्रह करने के लिए योग्य அப்ப प्रभु இந்த है। நாட்களிலே तो इस दिनों में சத்துருவையும் शत्रु पर அவன் தந்திரத்தையும் और उसकी युक्तियों पर எதிர்த்து நிற்கவும் उसका सामना करने के लिए, மேற்கொள்ளவும் उस पर प्रभुता करने के लिए, மேலும் சொல்லப்பட்டிருக்கிற ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். तो इस प्रकार कहा हुआ हथियार को हम बांध देना है। மேலும் சொல்லப்பட்டிருக்கிற ஆயுதங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். और शास्त्र में कहे हुए हथियार को हम बांध लेना है। அப்போ அது என்ன ஆயுதங்கள் तो वो किस प्रकार के என்று हथियार हैं? வேதத்திலே பார்க்கிற பொழுதோ ऐसा हम शास्त्र में देखते समय நாம் எல்லாம் நன்கு தெரிந்த வசனம் தான். हम सब अच्छे से जाने हुए இந்த वचन நாளில் हैं। மறுபடியும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்வது நமக்கு அவசியமா இருக்கிறது. इस दिनों में फिर से उसे याद दिलाना हमारे लिए आवश्यकता है। ஸ்தோத்திரம். தானியேலின் புஸ்தகம் दानियल की पुस्तक पर 1ஆம் அதிகாரம் पहले अध्याय पर 8வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसका 8वां वचन पढ़ते समय தானியேலின் ராஜாவின் போஜனத்திலும் दानियल राजा के भोजन से அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் और पीने का दाग मधु से தன்னை தீட்டுப்படுத்தால் ஆகாது என்று उससे अपने को अपवित्र ना होना है कर ஸ்தோத்திரம். தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு अपने हृदय पर निर्णय कर தன்னை தீட்டுப்படுத்தாதபடி वो अपने आप को अपवित्र ना करते हुए பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டார். उस प्रकार की याजकों के साथ उसने கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்போ हो। பிசாசையும் तो शैतान पर, ஸ்தோத்திரம் தந்திரங்களையும் उसकी युक्तियों पर அவனை எதிர்த்து நிற்க उसका सामना करने के திராணி लिए, உள்ளவளாவதற்கு उसके लिए हम योग्य நீங்கள் बनने के लिए சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். इस प्रकार के सारे हथियार को बांध लीजिए। ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். तो हथियारों को बांध लीजिए। அப்ப அந்த ஆயுதங்களை குறித்து நாம் சிலவற்றை நாம் பார்த்தோம். तो उस हथियार के बारे में कई कार्यों को हमने देखा, ஆனால் ஸ்தோத்திரம் தொடர்ந்து लेकिन लगातार இன்னும் अनेक ஆயுதங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது, சொல்லப்பட்டு இருக்கிறது. और भी कई प्रकार के हथियार के बारे में कहा गया है அந்த और लिखा गया है। ஆயுதங்களிலே उस हथियार में ஸ்தோத்திரம் முதலாவது நாம் பார்ப்போமானால் पहला हम देखेंगे तो இங்கே தானியேல் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷனை குறித்து அறிந்திருக்கிறோம். यहाँ पर दानियल कहना परमेश्वर के दास के बारे में हम जानते தானியேலை हैं। பற்றி நன்கு அறிந்திருக்கிறோம். दानियल के बारे में अच्छे जाने हैं। தானியேல் பாபிலோன் தேசத்திலே சிறையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபன். दानियल जो बबीलोन देश में एक बंदूक के द्वार में लेके गया हुआ एक जवान है। ஸ்தோத்திரம். அவன் ஒரு வாலிபனாய் இருந்து वो एक जवान होकर அவன் சிறையாய் கொண்டு போகப்பட்டான். वो बंदुआई के दौर पे ले गया। சிறையாய் கொண்டு போகப்பட்ட அநேக வாலிபர்களுக்குள்ளே जो बंदुआई ले जाने कई जवानों के ஸ்தோத்திரம், बीच में இந்த எபிரெய வாலிபர்கள் ये हेब्रोनी जवान அவர் लोग, என்ன செய்தார்களா? इन लोगों ने क्या இந்த किया? தானியேல் மட்டும் ये केवल दानियल அவன் अकेला, என்ன செய்தானா? उसने क्या किया? ஸ்தோத்திரம், ராஜாவின் போஜனத்தினாலும் वो राजा के भोजन से ராஜாவின் திராட்சை ரசத்தினாலும் और राजा के दाग मधु से தன்னை தீட்டுப்படுத்தாதபடி, अपने आप को अशुद्ध ना अपवित्र ஸ்தோத்திரம், ना தன்னை करे, கரைப்படுத்தாதபடி अपने आप को दाग ना लगाते தன்னுடைய हुए வாழ்க்கையிலே अपने जीवन में பரிசுத்த
பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். उसने पवित्रता को रक्षा किया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। பிசாசையும் शैतान पर, அவன் தந்திரத்தையும் उसकी युक्तियों அவன் पर எதிர்த்து நிற்க उसका सामना करने நம்ம के लिए வாழ்க்கையில திராணி உள்ளவனாவதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆயுதம் हमारे लिए योग्य के समान उठा लेने वाला जो हथियार है பரிசுத்தமான வாழ்க்கை. वो पवित्रता की एक जीवन। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। பரிசுத்தம் என்கிற ஒரு ஆயுதத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். तो पवित्रता कहलाने वाले एक हथियार को हम बांध लेना है। பரிசுத்தம் என்கிற ஆயுதத்தை ஒரு தேவப்பிள்ளை தரித்துக் கொள்வானானால் यदि पवित्रता कहलाने वाले एक हथियार को परमेश्वर के लोग बांध लेंगे சத்துருவை तो எதிர்த்து நிற்க முடியும். शत्रु का हम सामना कर सकते हैं சத்துருடைய தந்திரங்களை எதிர்த்து கொள்ள முடியும். और शत्रु की युक्तियों पर भी हम सामना कर சத்துருடைய सकते हैं தந்திரங்களை அறிந்து கொள்ள முடியும். और शत्रु के सारे जाल को हम जान सकते அந்த हैं। Praise the Lord. धन्यवाद। Hallelujah. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। அப்ப இந்த நாட்களிலே तो इस दिनों में ஆண்டவராகிய தேவன் तो प्रभु परमेश्वर சோத்திரம் பரிசுத்தம் என்கிற ஆயுதத்தை तो पवित्रता कहलाने वाले एक हथियार को சோத்திரம் அவர்கள் தரித்து கொண்டு இருக்கிற பொழுதோ वो पहनते समय சோத்திரம் சத்துருவையும் शत्रु पर சத்துருடைய தந்திரங்களையும் और शत्रु की सारी युक्तियों நாம் पर எதிர்த்து நிற்க हम उसका सामना करने के लिए சோத்திரம் நாம் திராணியாய் மாற முடியும். हम योग्यता बन सकते हैं। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। பரிசுத்தம் என்கிற ஆயுதத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். तो पवित्रता कहलाने वाले हथियार को हम बांध देना है। பரிசுத்தம் என்கிற ஆயுதத்தை நாம் தரித்து கொண்டவளாய் காணப்படுவோமானால் तो पवित्रता कहलाने वाले हथियार को हम बांधते समय பரிசுத்தம் என்கிற ஆயுதத்தை தரித்து கொண்டு நாம் காணப்படுவோமானால் पवित्रता कहलाने वाले हथियार को हम बांधते समय சத்துரு எந்த வகையிலே வகை தேடி வந்தாலும் तो शत्रु जैसे किसी रीति से वो योजना करे तो भी சத்துருடைய தந்திரங்களை முறியடிக்க முடியும். और शत्रु की युक्तियों को हम उससे तोड़ सकते हैं। தானியேல் வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்கிற ஆயுதம் இருந்தபடியினாலே तो इस दानियल के अंदर पवित्रता कहलाने वाला हथियार था, इसलिए தானியேல் வாழ்க்கையிலே इस दानियल के जीवन में சோத்திரம் எத்தனையோ மனிதர்கள் कितने मनुष्य தானியேலுக்கு விரோதமாய் दानियल के विरोध சோத்திரம் எழும்பி வந்தார்கள். वे उठकर आए, தானியேலுக்கு விரோதமாய் दानियल के विरोध சோத்திரம் போராடி வந்தார்கள். वो लड़कर आए தேசாதிபதிகள் எழும்பி வந்தார்கள். और देश के अधिपति लोग आए பிரதானிகள் எழும்பி और வந்தார்கள். प्रधान भी आए उसके विरोध। எத்தனை மக்கள் எழும்பி வந்தாலும் कितने लोग उसके विरोध आए तो भी தேசமே தானியேலுக்கு விரோதமா சட்டங்கள் கொண்டு வந்தது. सारे देश पूरे उस दानियल के विरोध कानून को ले आए। சத்துருவானவன் எந்த ரூபத்திலும் வந்தான். तो शैतान जो है कौन से भी रूप से आ सकता है எந்த ரூபத்திலும் சத்துரு எழும்பினார். और कैसे किसी भी रूप में वो शैतान எந்த उठता है। ரூபத்தில் சத்துரு தந்திரங்களை கொண்டு வந்தாலும் वो किसी प्रकार के रूप में शैतान योजना ले आया तो भी அத்தனையும் தானியேல் முறியடித்தார். वो सारी योजना को उस दानियल ने छोड़ा। அத்தனையும் தானியேல் ஜெயித்து ஜெயம் பெற்றார். उस सारे युक्तियों पर दानियल ने विजय पाया। தானியேல் காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறினது. इसके लिए उस दानियल के जो भी कार्य था सारे चारों में सफलता पाया। दानियल के अंदर அவனுக்குள்ள அறிவு இருந்தது. उसके अंदर ज्ञान था। 10 மடங்கு அறிவு பெற்றிருந்தான். वो 10 गुना ज्ञान पाया हुआ ஜெபாவி मनुष्य, பெற்றிருந்தான். प्रार्थना की आत्मा पाया हुआ था। ஆராதிக்கிறவனாயிருந்தான். वो आराधना करने वाला था। அவன் காரிய சாமர்த்தியம் உள்ளவனாயிருந்தான். वो कार्य का सामर्थ्य भरा हुआ था। இவைகளை கொண்டு அவன் மேற்கொள்ளவில்லை. इस प्रकार कार्य से उसने प्रभुता नहीं किया। சத்துருவை எவ்விதமாய் மேற்கொண்டான். वो शत्रु पर कैसे उसने विजय पाया, தந்திரங்களை எவ்விதமாய் மேற்கொண்டான் என்றால் युक्तियों पर कैसे विजय पाया தன் देखेंगे तो வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்கிற ஆயுதத்தை தரித்துக் கொண்டதாலே अपने जीवन में पवित्रता के हथियार को बांध लिया। इसी के कारण யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனுஷனை பார்க்கலாம். यूसुफ कहलाने वाला परमेश्वर की दामाद को देख யோசேப்பு सकते हैं। சிறையாய் விற்கப்பட்ட ஒரு வாலிபன். यूसुफ जो है बंधुआई के द्वारा बेचा गया एक அவன் यौवन था। போத்திபால் வீட்டில் இருக்கிற பொழுதோ वो उस पोतीपाल के घर में रहते இந்த समय போத்திபால் வீடு முழுவதுமாக இவன் கையிலே தான் காணப்பட்டது. वो पोतीपाल के सारे घराने के हक इसके हाथ में ஆனால் दिखाई இந்த दिया। போத்திபால் வீட்டிலே இருக்கிற பொழுது लेकिन इस पोतीपाल के घर में रहते समय போத்திபாலுடைய மனைவி इस पोतीपाल की இந்த पत्नी जो है யோசேப்பை यूसुफ தன் को தன் வசத்திலே வசிக்க தன் வசத்திலே அவன் சேர்த்துக்கொள்ள பிரயாசப்பட்டார். वो अपने वश में उसे ले लेने के लिए उसने सोचा था। சோத்திரம் உலக இச்சைகளுக்கு மேற்கொள்ள இடைப்பட்டார். वो संसार के इच्छा अभिलाषाओं पर उसे जाल में फंसाने की सोचा நிமித்தமாக யோசேப்புக்கு வந்த துன்பங்கள் பாடுகள் ஏராளம். और उसके द्वारा यूसुफ के जीवन में आए दुख पर लड़ाई அவனுடைய बड़े बड़े थे। வாழ்க்கையை கரைப்படுத்தி விட்டார்கள். उसके जीवन को ही एक दाग समान लगा அவன் दिया। வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விட்டார்கள். उसके जीवन को नष्ट कर दिए थे। இப்படி இருந்தாலும் கூட इस प्रकार होने के बावजूद भी
அவன் வாழ்க்கை நஷ்டப்பட்டதோ, वो जहाँ कहीं उसका जीवन नष्ट எங்கே हुआ, அவன் வாழ்க்கை சீர்குலைக்கப்பட்டதோ, वो जहाँ पर उसका जीवन அதே बिगड़ गया था, தேசத்திலே उसी देश में ही தானியேல் உயர்த்தப்பட்டான். दानियेल ऊंचा किया गया, சோதரன் யோசேப்பு உயர்த்தப்பட்டான். यूसुफ ऊंचा किया गया। இதற்கு காரணம் इसका जो कारण था, யோசேப்புக்குள் இருந்த यूसुफ के अंदर रहने वाला பரிசுத்தம் என்கிற ஆயுதம். वो पवित्रता कहने वाला हथियार, சத்துருவானவன் எப்படிப்பட்ட தந்திரங்களை கொண்டு வந்தான்? वो शत्रु किस प्रकार की युक्तियों को ले आया। சத்துருவான போத்திபால் மனைவி ஏவி விட்டான். शत्रु जो है पोतीफार की पत्नी को उसने उकसा दिया, சத்துருவானவன் தன் சகோதரரை ஏவி விட்டான். और शत्रु जो है उसके भाई को भी उकसा दिया, சத்துருவானவன் போத்திபாலை ஏவி விட்டான். और शत्रु जो है पोतीफार को भी उकसा दिया। இப்படி பலவிதத்திலே பலர் ஏவி விட்டாலும், इस प्रकार कई समय में कई लोगों को उत्साह दिया பல तो भी, தந்திரங்களை பண்ணினாலும், कई प्रकार की युक्तियों को किया तो இந்த भी, யோசேப்பு यूसुफ जो था பரிசுத்தம் என்கிற ஆயுதம் இருந்தபடியினாலே उसके अंदर पवित्रता कहलाना हथियार அவன் था, इसलिए பிசாசின் தந்திரங்களை ஜெயித்தான். उसने शैतान की युक्तियों पर विजय पाया, எதிர்த்து நின்று மேற்கொண்டான். उसका सामना कर उस पर विजय पाया। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के இந்த लोगों, கடைசி நாட்களிலே इस अंतिम दिनों में சத்துரு எந்த ரூபத்தில் வருகிறான்னு தெரியவில்லை. शत्रु जो है किस प्रकार के रूप में आता है कि हम नहीं जानते हैं, யார் மூலமா வருகிறது நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. किसके द्वारा आता है कि हम नहीं जानते हैं। ஆகையினால இந்த நாட்களிலே इसलिए इस दिनों அவருடைய में தந்திரங்கள் நாம் அறிந்து கொள்ள முடியாது. उसकी युक्तियों को हम जानने के लिए, அவைகளை நாம் அறிந்து கொண்டு ஜெயம் பெற்றவளாய் விளங்க வேண்டும் என்றால், यदि उसको जानकर हम विजय के जीवन जीना है ஒருவேளை तो நீங்க நன்றாக ஜெபிக்கலாம், हो सकता है एक समय आप अच्छे ஒருவேளை प्रार्थना करते होंगे, நீங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் சோதரம் அதிகமா இருக்கலாம், हो सकता है आप आत्मिक जीवन में बढ़ोतरी पाए होंगे, சோதரம் நீங்கள் கனி கொடுக்கலாம், आप फल देते होंगे, சோதரம் பல வருடங்களாக ஆண்டவர் அறிந்து ஆராதிக்கலாம். और कई सालों से परमेश्वर को जानकर उसका ஆனா आराधना करते அவைகளை होंगे। இருந்தாலும் கூட लेकिन ये सब होने के बावजूद இன்றைக்கு भी நமக்குள்ள आज हमारे अंदर பரிசுத்தம் என்கிற ஆயுதம் இருக்கிறதா? क्या पवित्रता कहलाना हथियार हमारे अंदर है क्या? பரிசுத்தம் என்கிற ஆயுதம் இருக்குமானால் यदि पवित्रता कहलाना हथियार हमारे சத்துரு अंदर होगा எந்த तो ரூபத்திலே கடந்து வந்தாலும், शत्रु भले कोई भी रूप में क्यों ना आए, சத்துரு எந்த ரூபத்திலே எழும்பி வந்தாலும், भले शत्रु कोई प्रकार के रूप में उठ के क्यों ना சத்துரு आए, எந்த ரூபத்திலே முகாந்திரமிட்டு வந்தாலும், और शत्रु कई प्रकार के रूप में आकर அந்த हमारे विरुद्ध आए तो भी, சத்துருவை वो शत्रु पर நாம் மேற்கொள்வதற்கு, हम प्रभुता पाने நாம் के लिए, ஜெயிப்பதற்கு उस पे विजय पाने के लिए ஆயுதம் वो हथियार जो है பரிசுத்தம் என்கிற ஆயுதம். वो पवित्रता कहलाना हथियार இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா? आज हमारे अंदर है क्या? இன்னைக்கு நமக்குள்ள காணப்படுகிறதா? आज हमारे अंदर दिखाई देता है क्या? ஆராய்ந்து பார்த்து हम जांच कर அந்த देखकर ஆயுதத்தை उस हथियार இந்த को கடைசி நாளிலே इस अंतिम दिनों में நாம் அதை தரித்துக் கொள்வோம். हम उसे पहन लेना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இரண்டாவதாக பார்க்கிற பொழுதோ और दूसरा हम देखते அதே समय தானியேலின் புஸ்தகம் उसी दानियेल की किताब ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय पर 17வது வசனத்தை வாசிப்போமானால், उसके 17 वचन पढ़ते நாங்கள் समय ஆராதிக்கிற எங்கள் தேவன் हम आराधना कर रहा हमारा எங்களை परमेश्वर தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். हमें वो छुड़ाने के लिए सामर्थ्य அவர் है। எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் वो जलने वाले आग के भट्टे में से ராஜாவாகி உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். और राजा कहना आपके हाथों से भी हमें छुड़ाएगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। பிசாசையும் वो शैतान पर அவன் தந்திரத்தையும் उसकी युक्तियों पर அறிந்து கொண்டு उसे जानकर நாம் ஜெயம் பெற்றவளாய் ஜெயிக்கிறவளாய் மாற வேண்டும் என்றால், हम यदि विजय पाने वाला सामान दिखाई देना நாம் है तो இரண்டாவது தரித்து கொள்ள வேண்டிய ஆயுதம் हम दूसरा पहनने वाला जो हथियार சோதர है தேவன் மீது உள்ள சோதர விசுவாசம், परमेश्वर के ऊपर रहने वाला विश्वास। தேவன் மீது உள்ள விசுவாசம். परमेश्वर के ऊपर रहने वाला विश्वास। சோதர இங்கே வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே यहाँ पढ़े हुए इस शास्त्र के भाग சோதர पर நமக்கு நன்கு தெரிந்த வசனம் தான். हम अच्छे जाने हुए एक शास्त्र ஆனா भाग அந்த ही है, வசனத்தை சற்று தியானிக்கிற பொழுதோ लेकिन इस वचन को थोड़ा ध्यान करते இப்படிப்பட்ட समय ஆயுதம் எனக்குள்ள இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க क्या வேண்டும். इस प्रकार के हथियार मेरे अंदर है क्या, करके हम जांच कर देखना है। இவர்கள் 3 பேரும் ये 3 लोग जो है சோத்திரம் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், ये परमेश्वर के बच्चे हैं சோத்திரம் தேவனுடைய வாலிப சகோதரர்கள், और परमेश्वर के जवान बच्चे சிறையா हैं। கொண்டு வரப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ये बंधुआई के दौर पे ले आने वाले परमेश्वर की प्रजा அந்த है। 3 பேரும் ये 3 लोगों के अंदर நேபுகாத்நேச்சர் नेबूकदनेस्सर நிறுத்தின उसने खड़ा किया हुआ சோத்திரம் பொற்சிலைகளுக்கு उस सोने की मूर्ति को, பொற்சிலைகளுக்கு वो सोने की मूर्ति को ஆராதிக்கும்படியா वो आराधना करना है இவர்கள் कहकर தேசமே எங்கும் சோத்திரம் கட்டளையிட்டார்கள். सारे देश भर में इन्होंने आज्ञा दिलाया। ஆனால் இந்த 3 வாலிபர்கள், लेकिन ये 3 जवान लोग जो தேவனுடைய है, பிள்ளைகளா இருக்க இந்த 3 வாலிபர்கள் ये परमेश्वर के बच्चे के சோத்திரம் 3 என்ன लोग, செய்தார்கள்? அதுக்கு நாங்கள் நமஸ்கரிக்க முடியாத சொல்லிவிட்டார்கள். इसको हम दंडवत नहीं कर पाएंगे करके इन्होंने कह दिया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சோத்திரம் ராஜாவுக்கு राजा के लिए கோபம் வந்தது. वो क्रोधित हो गया, சோத்திரம் மறுபடியும் சொன்னாரு, वो फिर से दोबारा कहा, சோத்திரம் மறுபடியும் பெருசா செய்ய முடியாது என்று वो
दोबारा नहीं होगा कर कर தெளிவா சொல்லிவிட்டார்கள். स्पष्ट रीति से इन्होंने कह அப்போ दिया। ராஜாவுக்கு கோபம் அதிகமாகி तो राजा के लिए क्रोध बढ़ गया। கோபம் அதிகமான உடனே क्रोध बढ़ते समय ही 7 மடங்கு அக்கினி ஜுவாலை உருவாக்கினார். उसने 7 प्रकार की आग के भट्टे को उसने அந்த उत्पन्न किया। அக்கினி ஜுவாலை போட்டு விட்டார். वो आग के भट्टे में उसे डाल அப்போ दिया। போடுவதற்கு முன்பு ராஜாவை பார்த்து तो சொல்லுகிறார்கள், डालने से पहले राजा को நீ देखकर कहते நிறுத்தியிருக்கிற हैं, சிலைக்கு நாங்கள் ஆராதிக்க முடியாது. तूने खड़ा किया वो इस मूर्ति को हम நீ आराधना नहीं அக்கினியில करेंगे। போட்டாலும் போடாவிட்டாலும் आप यदि हमें आग में डाले या ना डाले तो भी ஆராதிக்கிற தேவன் தப்பிக்க வல்லவராயிருக்கிறார் हम आराधना करने वाला परमेश्वर हमें छुड़ाने के लिए सामर्थ्य है, என்று ஆணித்தரமாய் சொன்னார்கள். ऐसे दृढ़ता से उन्होंने कहा। அதான் இவர்கள் ये लोग தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம். परमेश्वर के ऊपर रखा हुआ ஆனா विश्वास, இவர்களுக்கு ராஜா சொல்லுகிறான், इसी के बारे में राजा ஸ்தோத்திரம். कहता அதே है। 3வது 28வது வசனத்தை வாசிப்போமானால், उसी तीसरा अध्याय 28वां அப்பொழுது वचन, நேபுகாத்நேச்சார் வசனித்து तब नेबूकादनेचर कहने लगा, நேபுகாத்நேச்சார் வசனித்து तब नेबूकादनेचर ने कहने लगा, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ सातराक मेशाक आबेदनगो என்னுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். उस प्रकार के उनके परमेश्वर की அவர்கள் स्तुति हो। தங்களுடைய தேவனை தவிர वे लोग अपने परमेश्वर के வேறொரு अलावा தேவனையும் சேவித்து பணியாமல் और किसी दूसरे परमेश्वर की दंडवत ना करते அவரையே हुए நம்பி उन पर ही भरोसा कर ராஜாவின் கட்டளையை தள்ளி राजाओं के आज्ञा को தங்கள் छोड़कर சரீரங்களை अपने शरीर ஒப்பு को கொடுத்ததினால் उन्हें सौंपा, इसीलिए அவர் தமது தூதனை அனுப்பி वो अपने दूधों को தம்முடைய भेजकर தாசரை விடுவித்தார். अपने दास देवताओं को बचाया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அப்போ சத்துருடைய தந்திரங்களையும் तो शत्रु की युक्तियों को சத்துருக்களையும் और शत्रु को ஜீக்கணும். उस पर विजय पाना ஆனா है, மேற்கொள்ளணும்னா उस पे विजय पाना है। तो நமக்கு ரத்தத்தோட மாம்சத்தோட போராட்டம் இல்லை. हमारे लिए शरीर और लहू के द्वारा लड़ाई नहीं இந்த है, வானமண்டலத்திற்கு பொல்லாத ஆவியின் சேனையோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. और इस आकाश पे लड़ने वाले सारे सेनाओं के साथ நம்முடைய हमारी लड़ाई है। ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இல்லை. हमारी हथियार जो है शारीरिक प्रकार नहीं है, அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலனாய் இருக்கிற ஆயுதங்கள். वो चट्टान को चकनाचूर करने वाला वो परमेश्वर की हथियार, அந்த தேவ பலனாய் இருக்கிற ஆயுதங்கள் वो परमेश्वर का बल कहने वाला हथियार, முதலாவது பரிசுத்தம் என்கிற ஆயுதம். वो हथियार जो है पवित्रता कहने वाला हथियार, இரண்டாவது और दूसरा जो है தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். परमेश्वर के ऊपर रखा हुआ विश्वास, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். परमेश्वर के ऊपर रखा हुआ विश्वास। அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில तो आज हमारे जीवन விசுவாசம் में இருக்கிறது. विश्वास तो है, அது அற்பமான விசுவாசம், वो अल्प विश्वास है, இன்மைக்கேற்ற விசுவாசம். वो अभी के लिए केवल विश्वास। விசுவாசத்துல பல விசுவாசம் இருக்கிறது. विश्वास में कई रीति का विश्वास है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா இவர்கள் வைத்த விசுவாசம் வேற. लेकिन इन लोगों ने रखा हुआ विश्वास अलग है, ஆகினால தன் इसलिए ஜீவனை பார்க்கிலும் अपने जीवन से बढ़कर, தன் எதிர்காலங்களை பார்க்கிலும் अपने भविष्य से भी बढ़कर, தன்னை முழுவதுமாக अपने को पूरी रीति से ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். परमेश्वर के अर्पण किए गए लोग ஆகினால हैं। தான் தேவன் மேல் இருக்கிற விசுவாசம், इसलिए परमेश्वर के ऊपर रखा हुआ அந்த विश्वास, விசுவாசம் ஆயுதமா இருந்தபடினால वो தான் विश्वास हथियार था, इसीलिए அந்த விசுவாசம் என்கிற ஆயுதத்தினால वो विश्वास के लिए हथियार के द्वारा சத்துருடைய தந்திரங்களை முறியடித்தார்கள். शत्रु की युक्तियां को उन्होंने சத்துருடைய भगाया, சதி திட்டங்களை ஒட்டு போட்டார்கள். शत्रु की सारी दूर योजना को उन्होंने तोड़ சத்துருடைய दिया, கிரியைகளை அழித்து போட்டார்கள். और शत्रु की क्रियाओं को उन्होंने नाश அப்ப कर दिया। விசுவாசம் என்கிற தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் என்கிற ஆயுதம். तो परमेश्वर के ऊपर रखा हुआ विश्वास कहलाने वाला हथियार, அதான் வேதம் சொல்கிறது, वही शास्त्र कहता है, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. विश्वास करने के लिए सब कुछ संभव है करके कहा गया है, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. विश्वास करने वाला कभी लड़खड़ाया नहीं करता कहा गया है, விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான் என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. विश्वास करने वाला कभी लज्जित नहीं होगा करके कहा அப்ப गया है। இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், तो आज हमारे अंदर रहने वाला विश्वास, ஸ்தோத்திரம், அந்த விசுவாசம் என்கிற ஆயுதம் वो विश्वास कहलाने वाला हथियार, அக்கினியை அவிழ்த்து போட முடியுமா? क्या आग को हम निकाल फेंक सकते हैं क्या, சிங்கத்தை அழுத்து போட முடியுமா? और सिंह को मार फेंक सकते हैं क्या? இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட ஆயுதத்தோடு காணப்பட்டு இருக்கிறோம்? आज हम किस प्रकार के हथियार के साथ दिखाई दे रहे ஒரு हैं? தலைவலி வந்து நம்ம விசுவாசம் மாத்த முடியல. आज एक सिर का दर्द आएगा तो हमारे विश्वास ஒரு வயிற்று வலியை மாத்த முடியவில்லை. एक पेट की दर्द को बदल नहीं ஒரு सकता கால் है, வலியை மாற்ற முடியவில்லை. एक पैर की दर्द को बदल नहीं ஒரு सकता है, கண் வலியை மாற்ற முடியவில்லை. एक आंखों की दर्द को बदल नहीं அப்ப सकते हैं। எங்க நம்முடைய வாழ்க்கையில, तो कैसा हमारे जीवन நம்முடைய में, வாழ்க்கை ஜீவிதத்திலே हमारे जीवन की இந்த जिंदगी में அக்கினியை மாற்ற முடியும்? इस आग को बदल सकते हैं? அதற்கு ஆயுதம் இல்ல. उसको ये हथियार नहीं है, ஆயுதம் இல்லாத அநேக தோற்று போகிறார்கள். वो बिना हथियार के कई लोग हार जाते हैं, சத்ருக்கு இடையாகி விடுகிறார்கள். नहीं तो शत्रु के लिए वो घास बन जाते அநேக हैं, சத்துருக்கு பலியாகி कई விடுகிறார்கள். लोग शत्रु के लिए बलि हो जाते हैं। ஸ்தோத்திரம், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்கலாம். अब्राहम के विश्वास को देख सकते ஸ்தோத்திரம், हैं, ஆபிரகாம் விசுவாசம் अब्राहम का विश्वास ஸ்தோத்திரம், ஆதியாகமம் புத்தகத்திலே வாசித்து பார்க்கலாம். उत्पत्ति की किताबें पढ़ सकते ஸ்தோத்திரம், हैं, ரோமர் புத்தகத்திலே வாசித்து பார்க்கலாம். रोमियो की किताबें देख सकते हैं। ஆபிரகாம் விசுவாச வாழ்க்கை பற்றி தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. अब्राहम के विश्वास के बारे में स्पष्ट लिखा गया है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே उत्पत्ति की किताब தன் 22वां மகனை अध्याय பலி செலுத்துகிற அனுபவத்திலே பார்க்கலாம். अपने बेड़ों को बलि चढ़ाते समय वो देख सकते சோத்திரம். हैं। இந்த மோரியா மலையின் அருகாமல் வருகிற பொழுது उस मोरिया के पहाड़ के पास आते சோத்திரம், समय அங்கே தன்னுடைய வேலைக்காரன் நிறுத்திவிட்டு वहां पर अपने नौकर को खड़ा அந்த कर வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார்கள், उस नौकर को देखकर நானும் कहता है, என் மகனோ मैं और मेरे பலி पुत्र செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் बलि चढ़ा के फिर से आएंगे। என்று வேலைக்காரன் இங்கே இருக்க சொல்லிவிட்டான். ऐसा नौकर को वहां पर ही खड़ा कर தன் दिया, மகனை கொண்டு போகிறான். अपने बेटे को ले गया। மகன் கேட்கிறான், बेटा पूछता है, எல்லாம் இருக்கிறது, सब कुछ है ஆனா பலி செலுத்து ஆடு எங்கே? लेकिन बलि चढ़ाने के लिए அது मेढ़ कहाँ है? கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். वो परमेश्वर देख लेगा। சோத்திரம். ஆபிரகாம் விசுவாசம் என்ன? अब्राहम का विश्वास क्या है? சோத்திரம். கர்த்தர் परमेश्वर பலி செலுத்தப்பட்டு वो बलि चढ़ाएगा, சாம்பலாய் போனாலும் वो राग भी हो जाए तो भी அந்த சாம்பலில் இருந்து उस राग में से ஈசாக்கு தேவன் எழுப்பி தர வல்லவராய் இருக்கிறார் ईसा को फिर से जिलाने के लिए सामर्थ्य है। என்று ऐसा சோத்திரம் ஆபிரகாம் விசுவாசித்திருந்தான். अब्राहम ने विश्वास किया, ஆகினால்தான் इसलिए அவிதமாய் பலி செலுத்தி उस प्रकार की बलि चढ़ा ஆபிரகாம் ஈசாக்கை கடத்துகிற போதோ अब्राहम जब ईसा को लिटाते சோத்திரம். समय கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு परमेश्वर अब्राहम को சோத்திரம், पुकारकर, பிள்ளையானில் கை போட வேண்டாம். तू लड़के के ऊपर अपना हाथ मत சோத்திரம். उठा, ஆகினாலே इसलिए உன் ஏக சுதன் என்று பாராமல் तू अपना एक लूता पुत्र எனக்காக நீ समझकर ஒப்பு கொடுத்தபடியினாலே मेरे लिए तू अर्पण किया, நீ इसलिए தேவனுக்கு பயப்பட அறிந்திருக்கிறேன். तू परमेश्वर का भय मानता करके அப்ப जाना हो। ஆண்டவர் கண்களை திறந்தாரு. परमेश्वर ने आंखें खोला, சோதரர் ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் காண்பித்தார். वहां पर एक मेमने को दिखाई दिया। அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில तो आज हमारे இந்த जीवन में விசுவாசம் என்கிற ஆயுதம் இருக்குமானால் ये विश्वास के अलावा हथियार होगा சோதரர், तो நாம் ஜெயிக்க சத்துருடைய தந்திரத்தை ஜெயிக்க முடியும். हम परमेश्वर की युक्तियों पर विजय पा सकते हैं। சத்துருவை மேற்கொள்ள முடியும். हम शत्रु पर भी विजय पा सकते சத்துரு हैं। எதிர்த்து நிற்க முடியும். शत्रु पर सामना அதே कर போல सकते தான் हैं। ஆபிரகாம் சோதரம் குறித்து उसी तरह अब्राहम के बारे में ரோமர் சோதரம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால் रोमियो की किताब 4 में पढ़ते சோதரம் समय கடைசி பகுதியிலே उसके अंतिम भाग पर தன்னுடைய சரீரம் वो अपना शरीर செத்து போய் இருக்கிறது என்பதை அறிந்தோம். वो मरा हुआ है करके ஆனால் जानकर भी கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் वो परमेश्वर कहा हुआ प्रतिज्ञा கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை परमेश्वर कहा हुआ प्रतिज्ञा கர்த்தர் को நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற என்று அறிந்து परमेश्वर पूरा करेगा करके जो விசுவாசத்திலே सोच வல்லவராய் वो மாறினார்கள். विश्वास में सामर्थ्य बन गया। ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கலாம். वो चौथे अध्याय पर 21वां वचन அந்த पढ़ते सकते हैं। விசுவாசம் தான் वो विश्वास ही ஸ்தோத்திரம், சத்துரு ஜெயித்தது, वो शत्रु पर विजय पाया, பலவீனத்தை மாற்றினது, वो बलवीनता को बदल दिया அவைகளை புதிதாய் மாற்றினது. और सारे अव्यय को नया बना அதே दिया। போல இந்த நாட்களிலே उसी तरह इस दिनों में भी விசுவாசம் என்கிற ஆயுதம் இருக்குமானால் यदि विश्वास कहने वाला हथियार होगा तो விசுவாசம் என்கிற ஆயுதம் இருக்குமானால் विश्वास कहने वाला हथियार होगा ஸ்தோத்திரம், तो சத்துருடைய தந்திரங்களை மேற்கொள்ள முடியும். शत्रु की युक्तियों पर हम विजय पा सकते हैं சத்துருடைய சதித்திட்டங்களை முறியடிக்க और முடியும். शत्रु की सारी योजना पर हम विजय சத்துருடைய கிரியைகளை அழிக்க और முடியும். शत्रु की क्रिया को हम नाश कर ஆகிய सकते हैं। பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு इसीलिए शैतान की युक्तियों पर हम நாம் सामना करने के लिए தகுதியாய் திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் हम उसके योग्य बनना है तो ஸ்தோத்திரம், பிசாசின் தந்திரங்களை அழிப்பதற்கு और शैतान की योजना को नाश நாம் करने के लिए பரிசுத்தம் என்கிற ஆயுதத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். पवित्रता कहने वाला एक हथियार को बांध देना ஸ்தோத்திரம், है தேவன் மீதுள்ள விசுவாசம் என்கிற ஆயுதத்தை தரித்துக் கொள்ள और வேண்டும். परमेश्वर के ऊपर रखा विश्वास कहने वाला हथियार को बांध देना பரிசுத்த है। பவுலை குறித்து நாம் பார்க்கலாம். पवित्र पौलुस के बारे में पढ़ते समय தீமோத்தேயு புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். तीमुथियुस पुस्तक में लिखे लिखा है, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், मैं अच्छे कुश्ती को लड़ा, நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். मैंने विश्वास को रक्षा किया। ஸ்தோத்திரம், பரிசுத்த பவுல் வாழ்க்கையில पवित्र पौलुस के जीवन में எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, कितने ती लड़ाई आया, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, कितने परेशानी आया, எல்லாம் வந்தாலும் கூட सारे चीज आने के அவர் बावजूद भी வாழ்க்கையில சொல்லுகிறாரு, ये अपने जीवन में कहता है விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், मैंने विश्वास को रक्षा किया, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். विश्वास को रक्षा किया விசுவாசத்தை கெடுப்பதற்காக और विश्वास को बिगाड़ने के எத்தனை लिए போராட்டம் வந்தது, कितने लड़ाई आया, எத்தனை பிரச்சனை வந்தது, कितने परेशानी எத்தனை आया, மரணங்கள், कितने मौत, எத்தனை நிர்வாணங்கள், कितने नंगापन எத்தனை आया, நிந்தைகள், कितना निंदा आया, எத்தனை இழப்புகள், कितने खोएपन आया, எத்தனை மரணங்கள், कितने मौत இவை आया। எல்லாவற்றிலும் ये सारे चीजों से ஸ்தோத்திரம், விசுவாசத்தை அழிப்பதற்காக, विश्वास को नाश करने के ஆனா लिए, விசுவாசத்தை தரித்திருந்தபடியினால लेकिन विश्वास को मैंने पहना था அவர் इसीलिए எல்லாவற்றையும் ஜெய பெற்றவரா இருக்கிறார். वो सारे कार्य में जय पाया मनुष्य था। ரோமர் புஸ்தகம் மதியத்தில் வாசிக்கிற பொழுது उसी रोमियो की किताब 8वें अध्याय में அவர் पढ़ते समय சொல்லுகிறாரு, वो कहता है, ஸ்தோத்திரம், 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில 8वें अध्याय के ஸ்தோத்திரம் நான் अंतिम வாசித்து वचन में பார்க்கிற போதோ वहां पर पढ़ते समय 37வது வசனத்தில 37वां वचन, ஸ்தோத்திரம், இவை எல்லாவற்றிலும் ये सारी चीजों से நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே हम अपने पर प्रेम किए हुए முற்றிலும் ஜெயங்கொள்ளவர்களாய் இருக்கிறோம். पूरी रीति से जयवंत पाए समान है। நம்மிலே அன்பு கூறுகிற தேவனால நாம் முற்றிலும் ஜெயம் பெற்று விட்டேன். हम पर प्रेम करने वाले परमेश्वर के द्वारा पूरी रीति से जयवंत पाया। இயேசுவானவர் तो यीशु मसीह ஸ்தோத்திரம், இப்ப பரிசுத்த
பவுலான पवित्र पौलुस के द्वारा ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு सारे चीजों से जय पाने के விசுவாசம் लिए என்கிற ஆயுதத்தை அவர் தரித்துக் கொண்டார். विश्वास कहलाना हथियार को उन्होंने पहना हुआ கர்த்தருடைய था। பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की அப்ப महिमा हो। நாம் சிந்தித்து பார்க்கணும், तो इस दिनों में सोच कर देखना பரிசுத்தம் है, என்கிற ஆயுதம் இருக்குதா, क्या पवित्रता कहलाना हथियार है விசுவாசம் क्या? என்கிற ஆயுதம் இருக்குதா? क्या विश्वास कहलाना இந்த हथियार है क्या? ஆயுதம் இருந்தா ये हथियार होगा तो சத்துருவையும் शत्रु அவன் पर தந்திரத்தையும் उसकी युक्तियों पर முறியடித்து उसे भगाने के ஜெயம் लिए பெற முடியும். उसमें जय पा இந்த सकते हैं। கடைசி நாளில इस अंतिम दिनों में ஆயுதம் நமக்கு இருக்கா பாருங்க. ये हथियार हमारे अंदर है क्या? சொந்த देखिए, குடும்பத்தில் இருக்கா, हमारे परिवार में நம்முடைய है, பிள்ளைகள் மத்தியில் இருக்கா, हमारे बच्चों के अंदर है சற்று क्या? சிந்தித்து பார்த்து जरा सोच कर இதை देखकर நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். इसे हम जांच लेना है। சோத்திரம் மூன்றாவதாக और तीसरा जो है சோத்திரம் யாத்திராகம் புஸ்தகத்திலே निर्गमन की किताब पर சோத்திரம் 33ஆம் அதிகாரம் 33वां अध्याय, சோத்திரம் யாத்திராகம் புஸ்தகம் निर्गमन की किताब 33ஆம் அதிகாரத்திலே 33वां अध्याय पर 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது उसका 11 वचन पढ़ते समय ஒருவன் தன் சிநேகிதோடு பேசுவது போல जो कोई अपने मित्र के साथ बात करता है, கர்த்தர் परमेश्वर மோசேயோடு मूसा के साथ முகமுகமாய் பேசினார். वो आमने सामने बात किया। பின்பு அவர் फिर वो பயாலத்துக்கு திரும்பி போனார். वो अपने छावनी को लौट गया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा ஒருவன் हो। தன் சிநேகிதோடு பேசுவது போல एक अपने मित्र के साथ बात करते समान கர்த்தர் முகமுகமாய் பேசினார். परमेश्वर ने आमने सामने बात அப்போ किया। நம்முடைய வாழ்க்கையில तो हमारे जीवन में சத்துருவை மேற்கொள்வதற்கு, शत्रु पर विजय पाने के लिए, தந்திரங்களை மேற்பதற்கு नहीं तो उसकी युक्तियों पर நமக்கு विजय पाने ஜெப के लिए ஆயுதங்கள் தேவை. हमारे लिए प्रार्थना की हथियार की நமக்கு आवश्यकता है। ஆயுதங்கள் வேணும். हमारे लिए हथियार की आवश्यकता है। ஆகையினால इसलिए ஆயுதம் சொல்லிட்டு வெயிட் சோத்திரம் துப்பாக்கி அல்ல, हथियार कहेंगे तो बंदूक சோத்திரம் नहीं வேற எந்த காரியம் அல்ல, और दूसरा किसी प्रकार के कार्य சோத்திரம் नहीं। ஜெப ஆயுதம். प्रार्थना का அந்த हथियार, ஆயுதம் என்ன தெரியுதா பார்த்தோம். वो हथियार क्या क्या हम देखे, அது ஆவிக்குரிய ஆயுதங்கள். वो आत्मिक प्रकार के அப்ப இந்த हथियार है। நாட்கள் நமக்கு என்ன தேவை? तो इस दिनों में हमारे இந்த लिए क्या கடைசி आवश्यकता है? நாட்களில इस अंतिम दिनों சோத்திரம் में பரிசுத்தம் என்கிற ஆயுதம் தேவை. पवित्रता कहलाना हथियार இந்த चाहिए। கடைசி நாட்களில इस अंतिम दिनों में சோத்திரம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் என்கிற ஆயுதம் தேவை. परमेश्वर के ऊपर रखा विश्वास कहलाना हथियार की आवश्यकता है। மூன்றாவதாக और तीसरा जो है தேவனோடு நெருங்கிய உறவு. परमेश्वर के साथ एक नजदीक का रिश्ता, நெருங்கிய உறவு. एक नजदीक का रिश्ता। சில பேர் உறவு இருக்கும், कई लोग का रिश्ता होगा ஆனா நெருங்கிய உறவு இருக்காது. लेकिन नजदीक का रिश्ता नहीं होगा। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அதான் மோசே சொல்லுகிறார், वही मूसा தன் कहता है, சிநேகிதோடு பேசுவது போல अपने मित्र के साथ बात करते கர்த்தர் समान மோசேயோடு பேசி வந்தார். परमेश्वर ने मूसा के साथ बात किया। முகமுகமாய் वो பேசினார். आमने सामना बात அப்ப की है। மோசே तो मूसा தேவனோடு நெருங்கிய உறவு வைத்திருந்தார். मूसा ने एक नजदीक का रिश्ता रखा हुआ था। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की இந்த महिमा। நெருங்கிய உறவு என்கிற ஆயுதம் तो ये नजदीक का रिश्ता कहलाना हथियार, கர்த்தருக்கு எனக்கு எந்த இடைவெளி கிடையாது. परमेश्वर और मेरे अंदर कोई फूट नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा। நெருங்கிய உறவு இருந்தபடினாலதான் वो नजदीक का रिश्ता था, इसलिए சத்துருவை மேற்கொண்டார்கள். वो शत्रु पर विजय पाया। சோதரன் மோசே சத்துருவை ஜெயித்தான். और मूसा शत्रु पर विजय पाया। எத்தனை சத்துருக்களை மேற்கொண்டார், कितने शत्रु पर विजय எத்தனை पाया, விரோதிகளை மேற்கொண்டார். कितने विरोधियों पर विजय पाया। மோசேக்கு விரோதமா அவன் குடும்பமே எழும்பினது, मूसा के विरोध उसके परिवार அவன் ही उड़ गया, சகோதரி எழும்பினார்கள், उसकी बहन ही उसके எல்லாம் विरुद्ध, மேற்கொண்டான். कोई सभी लोग उड़ அப்ப गए। இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில तो आज हमारे जीवन நமக்கு में ஆண்டவருக்கு எவ்வளவு நெருங்கிய உறவு இருக்கிறது, हमारे और परमेश्वर का कितना नजदीक का रिश्ता है, எவ்வளவு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. कितना हमारे अंदर परमेश्वर का अंदर रिश्ता है। ஆகினால் ஏனோக்கு इसलिए हनोक हनोक जो था தேவனோடு உறவாடினான், परमेश्वर के साथ संगति रखा, தேவனோடு இணைந்து வந்தான். परमेश्वर के साथ चल रहा அந்த था। மேலான உறவு இருந்தபடினாலதான் वो उन्नति रिश्ता था, மரணத்தை इसलिए காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டு போனார். वो मौत को देखे बिना उठाया गया। பாவங்கள் அணுக முடியவில்லை, वो पाप उसको छू नहीं पाया, சத்துருக்கள் அணுக முடியவில்லை, शत्रु उसको छू नहीं पाया, தந்திரங்கள் ஒண்ணு நடக்கல, कोई युक्ति उसको छू नहीं पाया, தந்திரங்கள் மேற்கொள்ள முடியல, कोई சத்துரு தந்திரம் மேற்கொள்ள முடியல, சத்துரு மேற்கொள்ள முடியல. शत्रु की युक्ति उस पर विजय नहीं पाया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की சத்துரு महिमा। எடுத்த அத்தனை தந்திரங்களையும் तो शत्रु ने उठावे सारी சோத்திரம் युक्तियों ஒண்ணும் को, ஜெயம் பெற முடியல. कोई भी उस पर प्रभुता नहीं சோத்திரம் पाया, ஏனோக்கு தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தபடினால क्योंकि हेनोक जो तो परमेश्वर के சத்துரு साथ எடுத்த संगति எல்லா रखा, इसलिए திட்டங்கள் தோற்று போய்விட்டது. शत्रु ने उठावे सारे युक्ति वो हार அதே गया। போலத்தான் நோவா इसी तरह नूहा தேவனோடு உறவாடி கொண்டு இருக்கிறான். वो परमेश्वर
परमेश्वर के साथ मेल சோத்திரம், मिलाप रखा हुआ था। நோவாவுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, नूह के लिए भी परमेश्वर சோத்திரம், बच्चे दिए குடும்பம் थे, இருக்கிறது. उसके लिए भी परिवार था। அதே போல யோனோக்கு பிள்ளைகள் குடும்பம் இருக்கிறார்கள். हेनोक को भी परमेश्वर ஆனால் बच्चे दिए थे, அவை எல்லாவற்றையும் பார்க்கிறோம் लेकिन वो सारे चीजों தேவனுடைய में உறவு மேலாய் இருந்தது. परमेश्वर का रिश्ता बहुत தேவனோடு था। இருக்கிற உறவு இருந்தது. परमेश्वर के रिश्ता उसके அந்த अंदर था। தேவனோடு இருக்கிற உறவினால वो परमेश्वर का रिश्ता था, इसलिए சோத்திரம், சத்துருக்கள் शत्रु पर நோவாவை மேற்கொள்ள முடியல, नूह पर विजय नहीं पाया நோவாவை ஜெயிக்க முடியல, और नूह पर विजय नहीं पा தந்திரத்தை पाया மேற்கொள்ள முடியல, और उसके सारे कार्य में विजय சோத்திரம், नहीं पाया। தந்திரங்களை சோத்திரம் நோவா குடும்பத்துல புகுத்த முடியல, वो युक्तियों जो था वो नूह के परिवार में नहीं சோத்திரம், घुसा पाया சத்துருடைய சதித்திட்டங்கள் நோவா கொடுத்து கொண்டு வர और முடியவில்லை. शत्रु की कई प्रकार की युक्ति उस परिवार அப்ப पे இந்த ना डाल நாட்கள் पाया। நாம் யோசித்து तो பார்க்கணும், इस दिनों में हम सोच के देखना है, நமக்கும் தேவனுக்கும் हमारा और परमेश्वर के अंदर, எனக்கு அந்த குடும்பத்துக்கும் हमारा और परिवार के எவ்வளவு अंदर ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. कितना रिश्ता हमारे अंदर है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆகவே இயேசுவானவர் इसलिए यीशु मसीह जो ஆங்காங்கே है சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். यहाँ वहाँ कहते हैं, हम देख சோத்திரம், सकते நான் हैं, எப்போதும் தனித்திரேன், मैं हमेशा कभी वो நான் व्यक्ति எப்போதும் अकेला என்னோட नहीं, பிதா என்னோடு இருக்கிறார், क्योंकि मेरा पिता मेरे நான் साथ है, அவரோடு இருக்கிறேன், क्योंकि मैं उनके நான் साथ हूँ, எப்போதும் தனித்திருப்பது இல்லை. इसलिए मैं कभी अकेला नहीं சோத்திரம், हूँ। பிதாவோடு அவர் ஒன்றாய் சோத்திரம் இருந்தபடியினாலதான், वो पिता के साथ एक समान थे, பிதாவோடு इसलिए ஒன்றாய் நெருங்கிய உறவு वो இருந்தபடியினாலதான் पिता के साथ एक नजदीक का रिश्ता था, சத்துரு इसलिए எத்தனையோ முகாந்திரத்தை கொண்டு வந்தான், शत्रु कई प्रकार की जाल ले आया, சத்துரு எத்தனையோ வகைகளை கொண்டு வந்தான், शत्रु कई प्रकार की युक्तियों को लाया சத்துரு எத்தனையோ வலைகளை விதித்தான், और कई प्रकार के शत्रुओं ने जाले भी बिछाया, ஒன்று மேற்கொள்ள முடியவில்லை, कुछ भी उन पर प्रभुता नहीं ஒன்று पाया, மேற்கொள்ள முடியவில்லை. कोई भी उनके ऊपर प्रभुता அப்ப नहीं पाया। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில तो आज हमारे जीवन में உறவு என்கிற ஆயுதம் எனக்குள்ள இருக்கிறதா? क्या रिश्ता कहने वाला हथियार मेरे अंदर है உறவு क्या? என்கிற ஆயுதம் எனக்குள்ள இருக்கிறதா? रिश्ता कहने वाला हथियार मेरे अंदर है क्या? ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की அப்ப महिमा। இதனால் நாம் சிந்தித்து பார்க்கணும், तो इस दिनों में सोच के देखना है, சத்ருவையும் शत्रु पर, அவன் தந்திரங்களையும் उसकी युक्तियों நாம் पर மேற்கொண்டு हम उस पे प्रभुता होकर ஜெயிக்கணும்னா उसमें विजय இந்த पाना है, கடைசி நாட்களிலே तो इस अंतिम दिनों में நமக்கு தேவை हमारे लिए आवश्यकता है பரிசுத்தம் என்கிற ஆயுதம், पवित्रता कहने वाला हथियार, நமக்கு தேவை हमारे लिए आवश्यकता அவர் மேல் இருக்கிற விசுவாசம் என்கிற ஆயுதம், उनके ऊपर रखा हुआ विश्वास कहने वाला நமக்கு हथियार, தேவை हमारे लिए आवश्यकता தேவனோடு நெருங்கிய உறவு என்கிற ஆயுதம். परमेश्वर के साथ एक नजदीक का रिश्ता कहने वाला हथियार। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा அதுல हो। சில உறவெல்லாம் इसलिए कई रिश्ता जो है கல்யாணத்துக்கு வரும், वो शादी में आएंगे, சில உறவெல்லாம் कई रिश्ता சாவுக்கு மட்டும் வரும். वो मौत पर ही आते हैं, அது போல उसी समान சில உறவு कई रिश्ता கிறிஸ்துமஸுக்கு மட்டும் வரும். क्रिसमस के लिए खाली खाली आएगा। கிறிஸ்துமஸா கிறிஸ்துவனா காணப்படுவான், क्रिसमस के समय में केवल मसीह நியூ के இயர் समान தான் दिखाई- நியூ கிறிஸ்துமஸா கிறிஸ்துவனா காணப்படுவான். और न्यू ईयर के समय में मसीह के समान दिखाई அது देंगे, சில பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் கிறிஸ்துவனா இருப்பான். और कई लोग रविवार के दिन இந்த केवल मसीह உறவு के समान। கிடையாது. ये प्रकार की रिश्ता नहीं, எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு உறவாடி கொண்டு இருக்க வேண்டும். हमेशा परमेश्वर हमारे साथ संगति मेल मिलाप रहना चाहिए। ஆகையால் தான் ஏசாயா பக்தன் எழுதினா, इसलिए एशिया भक्त लिखते இந்த समय ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், ये इस प्रजा को मेरे लिए मैंने இவர்கள் चुना என் है, துதியை சொல்லி வருவார்கள். ये मेरी स्तुति कहते आएंगे। கர்த்தர் அவரை துதிக்கிற பிள்ளைகள், परमेश्वर की स्तुति करने वाले அவரோடு बच्चे உறவாடி கொண்டு இருக்கிறவன் उनके साथ मेल मिलाप சும்மா रखने இருக்க वाला, மாட்டான். वो कभी அவரோடு शांत नहीं होगा, உறவாடி கொண்டு இருக்கிறவன் उनके साथ संगति रखने அவன் वाला சும்மா மௌனமா இருக்க वो மாட்டான். कभी चुप नहीं எந்த होगा, நேரமும் துதித்து கொண்டு वो இருப்பான். निरंतर उसकी स्तुति அவரோடு करते रहेगा, உறவாடி கொண்டு இருப்பான். उनके साथ संगति அவரோடு रखेगा, உலாவி கொண்டு இருப்பான். उनके साथ वो मंडलाते रहेगा। ஆகிய உலாவி கொண்டு இருக்கும் போதோ वो मंडलाते समय சோத்திரம், சத்துரு அங்க ஆளுகை செய்ய முடியாது. और शत्रु वहां पर राज नहीं करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஆகையால் தான் யோபை பற்றி इसलिए अय्यूब के बारे में சாத்தான் சொல்லுகிறான், शैतान कहता है, நீர் அவனையும் तू उससे அவன் வீட்டை வேலித்து பாதுகாக்கவில்லையா? उसके घर को तूने बाड़ा बांध के रक्षा அவன் नहीं किया, மிருதாவாக பயப்படுகிறான். वो क्या व्यर्थ ही आपसे डरता है क्या? எப்போதும் துதிக்கிற மனுஷன், वो हमेशा आपको स्तुति करने எது वाला வந்தாலும் मनुष्य, துதிக்கிற மனுஷன், कुछ भी आए तो भी स्तुति அவன் करने वाला मनुष्य, சும்மாவா இருக்கிறான்? वो क्या ऐसे ही डरता है அவன் क्या? பயப்பட சும்மா விருதாவா போயிட்டது. वो क्या व्यर्थ डरना அவன் चलेगा? பேருக்காக அவன் பயப்படவில்லை. वो नाम के लिए नहीं डरता है, அவன் முழுவதும் உம்மோடு वो சஞ்சரிக்கிறபடியினாலதான் पूरी रीति से आपसे रक्षा रखा கர்த்தர் है, அவனை इसलिए சோத்திர பாதுகாத்து வந்தார். परमेश्वर ने उसे रक्षा இதே போல करके இந்த நாட்களிலே रखा। उसी तरह इस दिनों में சத்துருடைய தந்திரங்களையும் शत्रु की युक्तियों पर, சத்துருக்களையும் शत्रु पर நாம் மேற்கொண்டு ஜெயிக்கணும்னா हम प्रभुता இந்த होकर கடைசி उसमें विजय पाना நாட்களிலே है। हम इस अंतिम दिनों में நமக்கு தேவை ஆயுதம், हमारे लिए जो आवश्यकता का हथियार, பரிசுத்தம் என்கிற ஆயுதம், पवित्रता कहने वाला தேவ हथियार, மேல் உள்ள விசுவாசம் என்கிற ஆயுதம், परमेश्वर के ऊपर रखा विश्वास करने वाला हथियार, தேவன் நெருங்கி வாழ்கிற உறவு என்கிற ஆயுதம். और परमेश्वर के साथ नजदीक रहने वाला एक रिश्ता का हथियार। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஸ்தோத்திரம். நான்காவதாக பார்ப்போமானா और चौथा हम देखते समय ஸ்தோத்திரம் 133ஆம் சங்கீதத்திலே 133वां भजन ஸ்தோத்திரம் संगीता, 133ஆம் சங்கீதம் 133वां भजन संगीता, ஸ்தோத்திரம் முதலாவது வசனத்தை வாசிக்கும் போது, उसके पहले वचन पढ़ते समय இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாச
சகவாசம் பண்ணுகிறது देखो भाई लोग एक साथ मिलते எத்தனை समय நன்மையும் और कितना भलाई எத்தனை இன்பமாய் இருக்கிறது. और कितना मनोहर बात है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் तो पवित्र लोग के साथ एक என்கிற संगति, ஆயுதம் நமக்கு வேணும். इस प्रकार के हथियार हमारे लिए चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். तो पवित्र लोगों के साथ एक संगति। ஹல்லேலூயா. हालेलुया। பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் நமக்கு வேணும். तो पवित्र लोगों की संगति हमें चाहिए, அது ஒரு ஆயுதம். वो भी एक हथियार ही है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு இந்த ஆயுதத்தை அநேகர் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. आज ये हथियार को कई लोग नहीं समझते हैं। தன்னிச்சையாக வாழுகிறார்கள். वो अपने इच्छा के अनुसार जीते हैं। காட்டு கழுதை போல் தன்னிச்சை ஓடுகிறார்கள். वो जंगल के गधे के समान अकेले ही दौड़ते हैं। தன்னிச்சையாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். वो अकेले बनकर जीते हैं। அதான் சோத்திரம் பிரசங்கி இதை குறித்து எழுதுகிறார். वही श्रेष्ठ गीत में लिखते समय, சோத்திரம் பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே श्रेष्ठ गीत के 4 अध्याय சோத்திரம் 9 முதல் 12 வரை வாசிப்பீர்களானால் 9 से लेके 12 पढ़ेंगे। ஒண்டியாய் இருப்பதிலும் वो अकेले रहने से भी இருவர் கூடி இருப்பது நலம். वो 2 जन मिलकर रहना काफी अच्छा है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகையினால் அவர்களுக்கு நல்ல பலன் उண்டாகும். इसके लिए उनके लिए अच्छा फल है। ஒருவன் விழுந்தால் कोई भी अकेले ஒருவன் விழுந்தால் एक जन गिरेगा तो அவன் உடனாளி वो उसका அவனை संग தூக்கி விடுவான். उसे उठाकर छोड़ता है। ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. वो अकेले रहकर गिरने वाले के लिए சோ, अय्यो। 2 பேராய் படுத்துக் கொண்டால் वो 2 जन सोएंगे तो அவனுக்கு சூடு உண்டாகும். उसके लिए गर्मी उत्पन्न होगा। உங்களை யாதொரு மேற்கொள்ள வந்தால் आपके लिए एक कोई प्रभुता करे இருவரும் तो அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். दोनों भी उसके विरोध हो सकते हो। முப்புரி நூல் ஆறாது. वो धागा कभी कटेगा नहीं। பரிசுத்தவான்கள் ஐக்கியம் இருக்குமானால் तो पवित्र लोगों की संगति होगा அங்கே तो பலன் உண்டாகும். तो वहां पर பரிசுத்தவான் ஐக்கியம் இருக்குமானால் पवित्र लोगों की संगति होगा அவனை तो தூக்கி விட முடியும். वो उसे उठाकर छोड़ सकता है। பரிசுத்தவான் ஐக்கியம் இருக்குமானால் पवित्र लोगों की संगति होगा तो ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर சோத்திரம் வாழ்க்கை ஜீவித்திலே जीवन में जिंदगी में சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். शत्रु के ऊपर वो विजय पा सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की இன்னைக்கு महिमा। இந்த ஆயுதம் நமக்குள்ள இருக்கிறதா? तो आज ये हथियार நம்ம हमारे अंदर है क्या? குடும்பத்தில் இருக்கிறதா? हमारे परिवार में है சற்று क्या? சிந்தித்து பாருங்கள். जरा सोच कर देखिए। இந்த ஆயுதம் இல்லை என்றால் ये हथियार नहीं होगा இன்றைக்கு तो பரிசுத்த ஆயுதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். आज पवित्रता के नाम हथियार को बांध देंगे। ஹல்லேலூயா. हालेलुया। தேவ பிள்ளையோட ஆயுதம் தேவ பிள்ளையோட ஐக்கியம் இருக்கிறதா? परमेश्वर के लोगों के साथ संगति है क्या? குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கிறதா? परिवार में संगति है क्या? சபையோட ஐக்கியம் இருக்கிறதா? कलीसिया के साथ संगति है क्या? ஹல்லேலூயா. हालेलुया। இருக்கிற வேறுபாடுகளை கலைந்து விட்டு रहने वाले सारे बिछड़ेपन को निकाल இருக்கிற कर, வேறுபாடுகளை கடந்து விட்டு सारे रहने वाले अलगपन को निकाल कर, இருக்கிற கசப்புகளை எழிந்து விட்டு सारे रहने वाले कड़वापन को निकाल कर, இருக்கிற பகைகளை எடுத்து விட்டு रहने वाले सारे बैर को निकाल कर, இருக்கிற விரோதங்களை எடுத்து விட்டு सारे रहने वाले विरोधपन को निकाल कर, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில आज हमारे जीवन में சோத்திரம் ஐக்கியத்தோடு காணப்படுகிற பொழுது एक संगति के साथ அந்த जीते समय ஐக்கியம் वो संगति நம்முடைய வாழ்க்கையில हमारे ஒரு जीवन में ஆயுதமாய் மாறுகிறது. एक हथियार समान बदलता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ சத்துருடைய தந்திரங்களை तो शत्रु की युक्तियों சோத்திரம் पर, அதோடைய சத்துருடைய கிரிகளை शत्रु की क्रिया पर, மேற்கொள்வதற்கு उस पे हम विजय पाने நமக்கு के लिए ஆயுதம் தேவை. हमारे लिए हथियार की ஜெப आवश्यकता है। ஆயுதம். प्रार्थना की அந்த हथियार, ஜெப ஆயுதம் वो प्रार्थना की हथियार, பரிசுத்தம் என்கிற ஆயுதம். पवित्रता कहलाना அந்த हथियार, ஜெப ஆயுதம் वो प्रार्थना की தேவன் हथियार, மேல் விசுவாசம் என்கிற ஆயுதம். परमेश्वर के ऊपर रखा विश्वास அந்த कहलाना ஜெப हथियार, ஆயுதம் वो प्रार्थना की हथियार, தேவனோடு நெருங்கி உறவு என்கிற ஆயுதம். परमेश्वर के साथ एक नजदीक रिश्ता की அந்த हथियार, ஜெப ஆயுதம் वो प्रार्थना की हथियार, பரிசுத்தவான்களோட ஐக்கியம் என்கிற ஆயுதம். पवित्र लोगों के साथ रहने वाला एक संगति का, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा சோத்திரம் हो। 5வது பார்ப்போமானா और 5वां हम देखते समय சோத்திரம் யோவானின் சுவிசேஷம் योना की सुसमाचार சோத்திரம் 6ஆம் அதிகாரத்துல 6वां अध्याय पर சோத்திரம் 55 இருந்து வாசிப்போமானா उसके 55 से पढ़ेंगे तो 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 55வது வசனத்திலிருந்து 55वां अध्याय என் वचन से, மாம்சம் मेरा मांस மெய்யான போஜனமா இருக்கிறது. वो एक वास्तव खाना है। சோத்திரம் என் மாமிசம் मेरा मांस மெய்யான போஜனமா இருக்கிறது. एक वास्तव खाने என் है ரத்தம் और मेरा लहू மெய்யான பானமா और இருக்கிறது. वास्तव पीने वस्तु என் समान है। மாம்சத்தை புசித்து और मेरे मांस को என் खाकर ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் मेरे लहू को पीने वाला என்னிலே वो நிலைத்திருக்கிறான். मुझ में बना रहता है நானும் और मैं அவனிலே उसमें நிலைத்திருக்கிறேன். बना हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की சோத்திரம். महिमा हो। தேவ
பந்தியின் ஐக்கியம் வேணும். परमेश्वर की प्रभु भोजन में இது ஒரு ஆயுதம். ये भी एक हथियार है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा. கர்த்தருடைய பந்தி ஆயுதம். तो परमेश्वर की प्रभु भोजन கர்த்தருடைய एक हथियार है. பந்தியில் ஐக்கியம் கொள்வது ஒரு ஆயுதம். परमेश्वर के प्रभु भोजन में संगति रखना वो அதனால एक हथियार பிழைக்க है. முடியும். उससे हम बच सकते அதனால हैं. ஜீவன் அடைய முடியும். उससे हम जीवन पा அது सकते हैं. ஜீவன் வளர वो முடியும். जीवन में बढ़ सकते हैं. பலவீனத்தை மாற்ற वो முடியும். बलवीनता को बदल सकते சத்துருடைய हैं. கிரியைகளை அழிக்க முடியும். शत्रु की क्रिया को नाश कर सकते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की அப்ப महिमा हो. கர்த்தருடைய பந்தியின் ஐக்கியம் இருக்குதா? तो प्रभु भोजन की சோதனை संगति है இன்னைக்கு क्या? நம்ம சபையில் நடக்கிற ஐக்கியத்துல आज परमेश्वर के कलिसिया में होने கர்த்தருடைய संगति पर பந்தியில परमेश्वर के प्रभु நாம் भोजन இதற்கு में சோதனை எத்தனை வருஷங்கள் ஆகிறது, कितने साल हो गए हैं, எத்தனை நாட்கள் ஆகிறது, कितने दिन हो गए हैं, எத்தனை காலங்கள் ஆகிறது. कितने काल बीत இது चुके हैं. தேவ பந்தியில் ஐக்கியம் கொள்ளுகிறது. ये प्रभु भोजन में संगति रखना, திருவிருந்தில் ஐக்கியம் கொள்ளுகிறது. वो प्रभु भोजन में संगति கர்த்தருடைய करना, பந்தியில் ஐக்கியம் கொள்ளுகிறது. परमेश्वर के मेज में அது संगति நமக்கு करना, வாழ்க்கையில वो हमारे जीवन में கர்த்தருடைய வருகையை நிறைவேற்றுவது பாட நினைக்கிறது ஒரு பகுதியில் वो இருந்தாலும், परमेश्वर के आगमन उसके परीक्षा में भाग लेना अलग होगा तो भी அது ஒரு பகுதியில் இருந்தாலும் वो एक भाग में होगा तो இந்த भी பந்தியில ஐக்கியம் கொள்வது நமக்கு ஒரு ஆயுதம். ये मेज में हम संगति लेना वो हमारे लिए அந்த हथियार है. ஆயுத சத்துரு தந்திரங்களை மேற்கொள்ள முடியும். वो हथियार से हम शत्रु की युक्तियों पर हम विजय पा அந்த सकते ஆயுத हैं. சத்துருடைய கிரிகளை அழிக்க முடியும். वो हथियार से शत्रु की क्रिया को नाश कर அப்ப सकते இந்த हैं. நாட்களிலே इस दिनों இந்த में 5 விதமான காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போம். इस 5 प्रकार के कार्य को जांच कर देखेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा ஆகிய हो. சத்துரு பிசாசின் தந்திரங்களை इसलिए शत्रु और उसकी ஸ்தோத்திரம். सारी योजना நாம் को அறிந்து கொள்வதற்கும் हम जानने के எதிர்த்து लिए நிற்பதற்கும் उसका सामना நாம் करने के लिए திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் हम उसके योग्य बनना है. ஸ்தோத்திரம், तो நாம் ஜெப ஆயுதங்களை தரித்துக் கொள்ள हम வேண்டும். प्रार्थना के हथियार को बांध அந்த लेना है. ஜெப ஆயுதம் वो प्रार्थना का हथियार, பரிசுத்தம் என்கிற वो ஆயுதம். पवित्रता के लिए அந்த हथियार, ஜெப ஆயுதம் वो प्रार्थना का தேவன் हथियार, மேல் விசுவாசம் என்கிற ஆயுதம். परमेश्वर को भाई विश्वास के लिए அந்த हथियार, ஜெப ஆயுதம் वो प्रार्थना का हथियार, தேவனோடு நெருங்கிய உறவு என்கிற ஆயுதம். परमेश्वर के नजदीक का रिश्ता அந்த का हथियार, ஜெப ஆயுதம் वो प्रार्थना का हथियार, சோத பரிசுத்தவானுடைய ஐக்கியம் என்கிற ஆயுதம். पवित्र लोगों के साथ संगति அந்த के लिए ஜெப हथियार, ஆயுதம் वो प्रार्थना का தேவ हथियार, பந்தியின் ஐக்கியம் ஆயுதம். परमेश्वर के प्रभु भोजन के लिए हथियार. இந்த 5 ஆயுதத்தை பாருங்க. ये 5 हथियार को இதெல்லாம் देखिए. இருக்கா நம்ம கிட்ட? ये सब हमारे अंदर है क्या? பல ஆயுதங்கள் சொல்லப்பட்டு कई இருக்கு. प्रकार के हथियार के बारे में இந்த कहा 5 गया. ஆயுதத்தை பாருங்க. ये 5 हथियार को இந்த देखिए. 5 காரியம் எனக்குள்ள இருக்கா? ये 5 कार्य मेरे இந்த अंदर है 5 क्या? ஆயுதம் இருக்குமானால் ये 5 हथियार होगा तो சத்துருடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள முடியும். शत्रु की युक्तियों को हम சத்துரு जान सकते எதிர்த்து हैं, நிற்க முடியும். शत्रु का सामना कर சத்துரை सकते हैं, மேற்கொள்ள முடியும். शत्रु पर विजय पा सकते ஆகினால हैं. इसलिए இந்த ஆயுதத்தை தரித்துக் கொண்டு ये हथियार को बांधकर சத்துருவையும் शत्रु को சத்துருடைய சதி और மோசங்களையும் शत्रु की सारी योजना சிதறடித்து को उसे तितर बितर வெற்றி कर பெற்றவர்களாய் காணப்பட वो जय के समान जीने के लिए கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாரா? परमेश्वर अनुग्रह கர்த்தர் करेगा. வார்த்தையை ஆசீர்வதிப்பாரா? परमेश्वर शब्दों के द्वारा आशीर्वाद எல்லாரும் करेगा. எப்படி சோதனை பண்ணி எல்லாம் ஜெபம். सब लोग स्तुति कर प्रार्थना அல்ல करेंगे. ஆண்டவரே, சோதரம் 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 பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே சோதரம், இரக்கமுள்ளவரே சோதரம், அல்ல தகப்பனே சோதரம் 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 சோதரம், அல்ல ஆண்டவரே சோதரம். ஹல்லேலூயா. பைஷலா சோதரம் 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 தகப்பனே உம்முடைய கிருபை 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 கிருபைக்கா சோதரம். பைஷலா சோதரம் பைஷலா மீனானா மதுரரபா துரரபா பௌரிகாம ஷகனிகாமா, அல்லாண்டவரே சோதரம் 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 சோதரம், அல்லாண்டவரே சோதரம். சத்துரு தலை கவிண்டோடு நித்தமோ கிரியை செய்திடோ. சத்துரு தலை கவிழ்ந்தோடு நித்தமோ கிரியை செய்திடோ. என்னை தேத்திடோ அடையாளோ இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேத்திடும் அடையாளோ இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதமி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் உலகத்திலே சோதரிப்போம். சோதரம் 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 சத்துருவையும்
शत्रु पर பிசாசையும் और शैतान पर தந்திரங்களையும் उसके सारे युक्तियों को நாம் எதிர்த்து நிற்பதற்கு हम उसका सामना करने के लिए சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். हम इस प्रकार के हथियार को बांध சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள सारे हथियार को बांध देना है. வர்க்கத்தை தரித்துக் கொண்டு वो हथियार को बांधकर சத்துருவை மேற்கொள்ள शत्रु पर विजय पाने के लिए, தந்திரங்களை முறியடிக்க शत्रु की युक्तियों को அனுக்கிரகம் பண்ணும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर अनुग्रह करने के लिए स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மட்டுமல்லாதபடி केवल उतना ही नहीं, தந்திரத்தையும் சத்துருவை மேற்கொள்வதற்கு उसकी युक्तियों को और शत्रु पर विजय पाने के लिए பரிசுத்தம் என்கிற ஆயுதத்தையும் पवित्रता के हथियार, விசுவாசம் என்கிற ஆயுதத்தையும் विश्वास कहने वाला हथियार, உறவு என்கிற ஆயுதத்தையும் रिश्ता कहने वाला हथियार, பரிசுத்தவன் ஐக்கியம் என்கிற ஆயுதத்தையும் पवित्र लोगों की संगति कहने वाला கர்த்தருடைய हथियार, பந்தி என்கிற ஆயுதத்தையும் परमेश्वर की मेज भोजन ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பந்தி என்கிற ஆயுதத்தையும் प्रभु भोजन कहने वाला हथियार நாம் தரித்துக் கொண்டு हम बांधते समय சத்துருவை மேற்கொள்ள शत्रु पर विजय पाने के சத்துருடைய लिए, சதி மோசங்களை மேற்கொள்ள शत्रु की सारी युक्तियों पर विजय தந்திரங்களை पाने के लिए, மேற்கொள்ள उसकी युक्तियों पर विजय पाने के கர்த்தர் लिए கிருபையும் பலனையும் தந்து परमेश्वर कृपा अनुग्रह கர்த்தர் देकर ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर आशीर्वाद करने के लिए स्तुति करेंगे. स्तुति ஸ்தோத்திரம் हो, स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம். स्तुति हो. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा தொடர்ந்து हो. கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்கணும். और लगातार परमेश्वर देश को आशीर्वाद தேசத்திலே करें. இருக்க எல்லா சட்டங்களை கர்த்தர் மாற்றணும். और देश के सारे कानून को बदलना है. ஸ்தோத்திரம். தேசத்தில் எல்லா மக்கள் சந்திக்கப்படணும். और देश के सारे लोग मुलाकात पाना ஸ்தோத்திரம். है. தேசத்தில் வாதைகள் எல்லாம் எடுத்து போட்டு और देश के सारे தேவன் இரக்கம் செய்யும்படியா परमेश्वर दया करना है. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். इसके सब स्तुति करके प्रार्थना करेंगे. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ பிரேஷாலா மீனானா மதுரா ரபா ரபா பௌரிகா மஷகனிகமா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே. ஓ மீனானா மதுரா ரபா ரபா பௌரிகா மஷகனிகமா. மீனானா மதுரா ரபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேசத்துக்கு நாதா இரக்கம் செய்யும். இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். தயவு பாராட்டும்படியா ஜெபிக்கிறையா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்ல தகப்பனே ஸ்தோத்திரம். சாபத்தெல்லாம் எடுத்து போட்டு வியாதெல்லாம் எடுத்து போட்டு ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை ஸ்தோத்திரிப்போம். सोदरम 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 सोदरम. தேசத்திலே கர்த்தர் சட்டங்களை மாற்றி देश के सारे कानून को बदलकर ஆராதனை ஸ்தலங்கள் எல்லாம் आराधना स्थल को ஸ்தோத்திரம் எல்லாம் மறுபடியும் நடக்கத்தக்கதாய் फिर से आराधना होने के लिए ஸ்தோத்திரம் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும். परमेश्वर अनुग्रह करना है. அதுக்கு உண்டானே उसके लिए ஸ்தோத்திரம் மக்களோட கர்த்தர் பேச வேண்டும். लोगों के साथ मुलाकात அவருடைய करना है. இருதயத்தை மாற்ற வேண்டும். और हृदय को बदलना है. சட்டங்களை கர்த்தர் மாற்ற कानून வேண்டும். को बदलकर எல்லாரும் சபை கூடி ஆராதிக்க, सारे लोग कलीसिया इकट्ठा होकर आराधना करने எல்லாரும் के लिए ஒருமனப்பட்டு ஆராதிக்க सारे लोग एक मन होकर आराधना ஸ்தோத்திரம் करेंगे. நாளிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் மறுபடியும் கர்த்தர் வாசலை திறந்து கொடுக்க முடியாது. इस दिनों में परमेश्वर फिर से द्वार खोल के மறுபடியும் देने के लिए, வழிகளை திறந்து கொடுக்க सारे முடியாது. द्वार को खोल के देने के लिए ஸ்தோத்திரம் கர்த்தர் அதுக்குண்டார்க்கு எல்லா தடைகள் எடுத்து போட்டு उसके रहने वाले सारे रुकावट को கர்த்தர் बदलकर ஒருமித்து ஆராய்த்து மைப்படுத்த முடியாது. परमेश्वर का एक मन होकर आराधना எல்லாம் करेंगे. ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். इसके सब स्तुति करके प्रार्थना करेंगे. அல்லாண்டவர் எல்லா காரியங்களெல்லாம் ஸ்தோத்திரம் हाथों பண்ணுவோம். को उठाते हुए प्रार्थना ஐஷாலா करेंगे. மீனா நாமா துராராபா பௌரி காமா உராராபா ஷகனி காமா மீனா நாமா. ஆண்டவரே संगति को सारे कलीसिया की एकता को परमेश्वर बाहर रहने वाले सारे रुकावट को बदलकर பிரைஸலா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே இறங்கட்டும். நல்ல தகப்பனே இறங்கட்டும். நல்ல தகப்பனே இறங்கட்டும். ஐஷாலா மீனா நாமா துராராபா உராராபா ஷகனி காமா மீனா நாமா துராராபா. நல்லாண்டவரே ஸ்தோத்திரம். நல்லாண்டவரே ஸ்தோத்திரம். நல்லாண்டவரே இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். கபனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை ஸ்தோத்திரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो. ஸ்தோத்திரம். தேசம் எங்க நடக்க எல்லா ஊழியங்கள் ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். और देश भर में उन्होंने सारे सेवक और सेवकों को आशीर्वाद करना है. எல்லா தேசத்தையும் எல்லாம் சந்திக்கப்பட்டு அனுக்கிரகம் செய்யணும். सारे देश की सारे सेवक की मुलाकात எல்லா ஊழியக்காரன் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு அனுக்கிரகம் செய்யணும். सारे सेवक की जरूरत पूरा होना கர்த்தர் है. பாதுகாத்து परमेश्वर रक्षा கர்த்தர் करे. ஆசீர்வதிக்கும்படியா परमेश्वर आशीर्वाद எல்லாம் करेंगे. ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் ஜெபம் इसके பண்ணுவோம். सब स्तुति करके प्रार्थना நல்ல करेंगे. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே தேசத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கணும். ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வதிக்கணும். பாதுகாக்கணும். நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பைஷாலா மீனா நாமா துராராபா பௌரி காமா ஓஷகனி காமா மீனா நாமா துராராபா. நல்லாண்டவரே ஸ்தோத்திரம். நல்லாண்டவரே ஸ்தோத்திரம். நல்லாண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
அல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya हालेलुया கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போம் स्तुति हो स्तुति हो स्तुति हो எல்லா கிருபாசன ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் सारे कृपासम कलिसिया को आशीर्वाद करना है ஊழியக்காரர்களை கர்த்தர் और ஆசீர்வதிக்கணும் सेवक को आशीर्वाद करना है தமிழ்நாட்டிற்கு எல்லா கிருபாசன ஊழியங்கள் ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் और तमिलनाडु भाग में सारे எல்லா कृपासम सेवक விசுவாசிகளை ஆசீர்வதித்து பாதுகாக்கணும் और उनके सारे विश्वासी परिवार को எல்லா रक्षा करना है குறைகளை நிறைவாக்கி सारे कमियों को வேறெடுத்து भरकर பாதுகாக்க முடியாது बाड़ा बंद के रक्षा करने के लिए எல்லாம் சோதரப்படையில ஜெபம் பண்ணுவோம் इसकी सब सुधि करके प्रार्थना करेंगे ஆண்டவரே சோதரம் 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 பைஷாலா மீனா நாம அதுராரப பௌரிகாமா அல்லாண்டவரே சோதரம் 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 கர்த்தர் இறங்கி வேலெடுத்து பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறேன்யா அல்லாண்டவரே சோதரம் 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 கிருபை இறங்கட்டும் இறங்கட்டும் தயவு இறங்கட்டும் தகப்பனே சோதரம் 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 கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போ स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति சோதரம் हो வட இந்தியாவில் இருக்க எல்லா கிருபாசன ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் इस उत्तर भारत के सारे कृपासम कलिसिया को ஊழியக்காரர்களை आशीर्वाद கர்த்தர் और ஆசீர்வதிக்கணும் सेवकों को आशीर्वाद விசுவாச करना है குடும்பங்களை கர்த்தர் और ஆசீர்வதிக்கணும் विश्वासी परिवार को आशीर्वाद தலைமை करना போதரை கர்த்தர் है ஆசீர்வதிக்கணும் और हमारे मुख्य पास्टर को आशीर्वाद करना எல்லா பலவீனத்தை மாற்றி கர்த்தர் பலப்படுத்தி है सारे बलवंता को बदल बलवंत बनाकर பலவீனத்தை அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க और भी முடியாது बल देकर अधिकता से आशीर्वाद करेंगे சோதரப்படையில ஜெபம் इसलिए பண்ணுவோம் सब सुधि करके प्रार्थना करेंगे பரிஷாலா மீனானா மதுராரபா பௌரிகாமா ஓ ஷகனிகாமா மீனானா மதுராரபா அல்லாண்டவரே சோதரம் 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 நம்முடைய கிருபை 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 ஓ பரிஷாலா மீனானாமா துராரபா தீனானாமா பௌரிகாமா ஷகனிகாமா அல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் தகப்பனே சோதரம் 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 கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போ स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதரம் स्तुति हो। சோதரம் சோதரம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा जी சோதரம் சோதரம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் लगातार पवित्र आत्मा जी சோதரம் 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 வெஸ்ட் பெங்கால் ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும் इस वेस्ट बंगाल सेवक அங்க को आशीर्वाद ஊழியம் செய்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கணும் सेवकाई करने वाले सेवक को आशीर्वाद करना சோதரம் है விட்டா ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும் और विटा की सेवक का அங்க आशीर्वाद ஊழியம் करना செய்கிற விசுவாச பிள்ளை है ஆசீர்வதிக்கணும் सेवकाई करने वाले सेवक को आशीर्वाद करना है சோதரம் போனா ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும் और पूना की कलिसिया को அங்க आशीर्वाद ஊழியம் करना செய்கிற பிள்ளைகளையும் है वहां सेवक करने वाले விசுவாச सेवक பிள்ளைகளை बच्चों ஆசீர்வதித்து और பாதுகாக்கணும் विश्वासी बच्चों को भी रक्षा करके चलाना है மூணு ஊழியம் எல்லாம் சோதரம் பண்ணி ஜெபம் ये பண்ணுவோம் तीन सेवका के लिए सब प्रार्थना करेंगे ஆண்டவரே சோதரம் 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 நம்முடைய கிருபையிலக்கர இறங்கட்டும் கிருபையிலக்கர இறங்கட்டும் கிருபையிலக்கர இறங்கட்டையா பைஷாலா மீனானா மதுராரபா ஓ பௌரிகாம ஷகனிகாமா அல்லாண்டவரே சோதரம் 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 இறங்கி வேறெடுத்து பாதுகாத்து தேவலா சிந்திக்கப்படணுமே அல்ல தகப்பனே வல்லமையா பயன்படுத்தும் ஐயா பைஷாலா தீனானா மதுராரபா பௌரிகாமா அல்ல தகப்பனே சோதரம் 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 கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போ स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதரம் சோதரம் தேவாதேவனை சோதரிப்போ स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதரம் 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 அம்பநாத் பீவன் விடுத்து ஆசிரிக்கணும் और अगला अंबरनाथ भिवंडी सेवका को आशीर्वाद करना சோதரம் है சோதரம் கல்யாண் விட்டலாடு விடுத்து கர்த்தர் ஆசிரிக்கணும் और कल्याण विठलवाड़ी सेवका को आशीर्वाद சோதரம் करना है பாண்டுபுடி ஆசிரிக்கணும் और भांडुप की सेवा को आशीर्वाद करना ஊழியக்காரர்களை விசுவாச குடும்பத்தை ஆசீர்வதித்து है और सेवक और विश्वासी परिवार को எல்லா आशीर्वाद करना தீமைகளுக்கு பாதுகாத்து है सारे बुराई से बचा கர்த்தர் कर रक्षा ஆசீர்வதிக்க करना है முடியாது परमेश्वर आशीर्वाद இதற்கெல்லாம் करेंगे சோதரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் इसके सब स्तुति करके प्रार्थना करेंगे அல்லாண்டவரே சோதரம் 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 அல்ல தகப்பனே உம்முடைய கிருபை 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 கிருபையா பைஷாலா மீனானா மதுராரபா பௌரிகாமா அல்லாண்டவரே சோதரன் அல்லாண்டவரே நம்முடைய கிருபை கிருபை கிருபையா 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 ஓ பைஷாலா மீனானாமா துராரபா தீனானாமா பௌரிகாமா ஓ ஷகனிகாமா மீனானாமா துராரபா அல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நம்முடைய கிருபை 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 இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டையா பைஷாலா தீனானாமா தூராராபா பௌரிகாமா ஓ ஷகனிகாமா மீனானாமா தூராராபா அல்லாண்டவரே சோதரம் 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 அல்ல தகப்பனே சோதரம் 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 கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போ स्तुति हो स्तुति हो स्तुति சோதரம் हो சோதரம் தேவாதேவனை சோதரிப்போ स्तुति हो स्तुति हो சோதரம் 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 தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा செம்பருடைய ஆசீர்வதிக்கணும்
செம்பூர் விடுதி चेंबूर की सेवका को आशीर्वाद करना है। ஊழியஞ்சேரி விசுவாசப்படி ஆஸ்வதிக்கணும் वहां पर सेवका करने में सेवक को தாராவி आशीर्वाद விடுதி करना है। ஆஸ்வதிக்கணும் और धारावी सेवका को आशीर्वाद ஊழியஞ்சேரி करना விசுவாசப்படி இலக்கத்தை है। वहां ஆஸ்வதிக்கணும் पर सेवका करने में सेवक बच्चों को ஜோகேஸ்வரி விடுதி ஆஸ்வதிக்கணும் और जोगेश्वरी सेवका को आशीर्वाद करना है। எல்லா படிகளும் ஆஸ்வதித்து பாதுகாக்கணும் और सेवका में सेवक करने सारे सेवक को आशीर्वाद करना விசுவாசப்படி இலக்கத்தை ஆஸ்வதித்து है। और பாதுகாக்கணும் विश्वासी परिवार को रक्षा करके आशीर्वाद மூணு करना ஊழியங்கள் எல்லாம் சோதனை பண்ணி ஜெபம் है। इस பண்ணுவோம் 3 सेवका के लिए सब प्रार्थना நல்ல करेंगे। ஆண்டவரே சோதரம் 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 சோதரையா பைஷால மீனானா மதுராரபா பௌரிகாமா ஓஷகனிகாமா மீனானா மதுராரபா நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே தகப்பனே சோதரம் தகப்பனே நம்முடைய கிருபை 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 கிருபையா பைஷால மீனானா மதுராரபா உராரபா பௌரிகாமா ஷகனிகாமா நல்ல தகப்பனே சோதரம் நல்ல தகப்பனே சோதரம் ஒவ்வொரு விழுத்து தேவட எல்லாம் இறங்கட்டும் தாரை விழுத்துக்கா சோதரம் ஏவ கிருபை இறங்கி பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் பாதுகாக்கணுமே நல்ல தகப்பனே சோதரம் 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 கத்த ஜெபத்தை சோதரிப்போ स्तुति हो स्तुति हो स्तुति हो। சோதரம் சோதரம் தாராவி கத்த முற்றிலுமாய் பாதுகாக்கணும் धारावी को पूरी रीति से இந்த रक्षा करना வாதை है। இருந்து எல்லா மக்களை விடுவித்து பாதுகாத்து धारावी में सारे लोगों को சோதரம் छुटकारा சோதரம் இந்த देकर மும்பை முற்றிலுமாய் इस मुंबई को पूरी रीति से நார்மலாய் மாறத்தக்கதாக नॉर्मल से बदलने के लिए கத்த அனுக்கிரகம் செய்யும்படியா परमेश्वर अनुग्रह करना है। சோதரிகளை சோதரப்படையில ஜெபம் பண்ணுவோம் इसलिए सब प्रार्थना करेंगे। धन्यवाद। நல்ல ஆண்டவரே இறங்கும்படியா சிபிக்கிறையா பைஷாலா மீனானா மதுரபா உரரபா பௌரிகா மஷக நீகாமா நல்ல தகப்பனே சோதரம் நல்ல தகப்பனே சோதரம் நம்முடைய கிருபை 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 இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டையா இறங்கட்டும் 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 தகப்பனே சோதரம் 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 கத்த ஜெபத்தை சோதரிப்போ स्तुति हो स्तुति हो स्तुति हो। சோதரம் சோதரம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் लगातार पवित्र आत्मा जी சோதரம் 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 மல்லாடி விடுதி ஆஸ்வதிக்கணும் हमारे मलाड़ कलिशा को आशीर्वाद करना है। அம்பையாடி மட்டு விடுங்களை ஆஸ்வதிக்கணும் और अंबुजाड़ी मर्ड सेवका को आशीर्वाद करना சோதரம் பயந்து விடுதி ஆஸ்வதிக்கணும் है। भाईंदर की सेवका आशीर्वाद எல்லா करना है। குறைகளை நிறைவாக்கி सारे कमियों को पूरा கத்த करके ஊழியங்கள் ஆஸ்வதிக்கப்பட सेवका का आशीर्वाद ஊழியர்கள் करेंगे ஆஸ்வதிக்கப்பட और सेवका आशीर्वाद करेंगे சோதரம் சோதர விசுவாசப்படி ஆஸ்வதிக்கப்பட और विश्वास बच्चे लोग आशीर्वाद கத்தரை करेंगे। கிரியை செய்யும்படியாக परमेश्वर क्रिया करने के लिए இதற்கெல்லாம் சோதரப்பட எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் इसके सब प्रार्थना करेंगे। நல்ல ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரா பைஷாலா மீனானா மதுரபா உரரபா பௌரிகா மஷக நீகாமா நல்ல தகப்பனே துதிக்கிறோம் நல்ல தகப்பனே நம்முடைய கிருபை 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 ரங்கடையா பைஷாலா மீனானா மதுரபா உரரபா பௌரிகா மஷக நீகாமா மீனானா மதுரபா பௌரிகாமா நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் நல்ல தகப்பனே சோதரம் கிருபை 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 இயேசுநாதா சோதரம் 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 கத்த ஜெபத்தை சோதரிப்போம் स्तुति हो स्तुति हो स्तुति हो। சோதரம் சோதரம் தேவாதேவனை சோதரிப்போம் स्तुति हो स्तुति हो स्तुति हो। சோதரம் 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 தொடர்ந்து பரிசுத்த और ஆவியானவர் लगातार पवित्र आत्मा சோதரம் जी டமான் விடுத்து ஆஸ்வதிக்கணும் दमन की सेवका आशीर्वाद करना ஊழியர்களை ஆஸ்வதிக்கணும் है। सेवकाई करने में बच्चों को आशीर्वाद करना है। ஆஸ்வதிக்கணும் विश्वासी बच्चों को आशीर्वाद करना நவசாரி விடுத்து ஆஸ்வதிக்கணும் है। नवसारी सेवका को आशीर्वाद ஊழியர்களை ஆஸ்வதிக்கணும் करना है। सेवकाई करने में बच्चों को விசுவாச आशीर्वाद பிள்ளைகளுக்கு करना है। और ஆஸ்வதிக்கணும் विश्वासी परिवार को आशीर्वाद சோத करना है। சூரத்தை ஆஸ்வதிக்கணும் और सूरज सेवका को आशीर्वाद करना है। விசுவாச பிள்ளைகள் ஊழியர்களை ஆஸ்வதித்து பாதுகாக்க और வேண்டும் सेवकाई करने में लोग और विश्वासी परिवार को आशीर्वाद தமிழ்நாட்டுக்கு ரேசிங் சோதரம் சங்கர் குடியிருப்பு ஆஸ்வதிக்கணும் और संग्रह गुड़ीर पर सेवका को आशीर्वाद करना திருச்செந்தூர் है। और ஆஸ்வதிக்கணும் तिरचंद्र सेवका को आशीर्वाद விடத்திலே கிரியை நடப்பிக்கும்படியா करना है। इस सेवका में परमेश्वर क्रिया करेंगे। சோதரப்படையில ஜெபம் பண்ணுவோம் इसलिए सब स्तुति करके प्रार्थना करेंगे। சோதரம் 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 பைஷாலா மீனானா மதுரபா உரரபா பௌரிகா மஷக நீகாமா அல்லாண்டவரே சோதரம் நல்ல தகப்பனே சோதரம் நம்முடைய கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டையா பைஷாலா மீனானா மதுரபா உரரபா பௌரிகா மஷக நீகாமா அல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நம்முடைய கிருபை கிருபை கிருபைக்கா சோதரம் 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 கத்த ஜெபத்தை சோதரிப்போம் சோதரம் 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 தேவாதேவனை சோதரிப்போம் स्तुति हो स्तुति हो பொழுதெல்லாம் கத்தடி கிரி வெளிப்பட்டு தேவலாம் சந்திக்க முடியும் சோதரிப்போம் स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதரம் சோதரம் எல்லா விசுவாச குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும் सारे विश्वासी परिवार को आशीर्वाद करना है। எல்லா குடும்ப குறைகளை கத்த மாற்றணும் सारे परिवार की कमियां बदलना है। தேவலாம் கத்த சந்திக்கப்படணும் उनकी सारे जरूरत पूरा होना है। வாதை நோய் எல்லாம் கத்த மாற்றி பாதுகாப்பு தரணும் सारे बीमारी रोगों से बचा के रक्षा करना है। கலங்க ரத்தம் பூசப்பட்டு सारे लोगों के கத்த जाव வெளியிட்டு में பாதுகாக்க लहू
ஆசீர்வதிக்கும்படியா परमेश्वर बड़ा बनकर எல்லா रक्षा करने के விசுவாச குடும்பங்களுக்காக लिए सारे विश्वासी परिवार के लिए எல்லாரும் கரங்களை உயர்த்தி सभी लोग हाथों को उठाते हुए குடும்பம் எல்லாம் சோதனை பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணும். परिवार से प्रार्थना करेंगे ஆண்டவரே சோதரம் 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 சோதரோ நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நம்முடைய கிருபை 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 கிருபைக்கா சோதரம் கிருபைக்கா சோதரம் கிருபைக்கா சோதரம் கிருபைக்கா சோதரம் கிருபைக்கா சோதரம் பைஷலா சோதரம் 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 சோதரோ நம்முடைய கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டையா பைஷாலா மீனா நாம ஊராராபா ஊராராபா தீனா நாம பௌரிக்காமா அல்லாண்டவரே பைஷாலா தீனா நாம ஊராராபா ஓ ஷாக்கா நீக்காமா மீனா நாமா அல்லாண்டவரே சோதரம் 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 சோதரா கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போ स्तुति हो சோதரம் சோதரம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र சோதரம் आत्मा जी சோதரம் 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 வியாபாரம் செய்கிற धंधा करने वाले சோதரம் தொழில் செய்கிற और व्यापार करने வேலை वाले செய்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதித்து नौकरी करने में सारे लोगों को आशीर्वाद வேலைகள் ஆரம்பிக்கப்பட नौकरी फिर से தொழில் शुरुआत होने के लिए ஆரம்பிக்கப்பட सारे कार्य வியாபாரங்கள் ஆரம்பிக்கப்பட धंधा फिर से शुरुआत होने அதுக்கான வழிகள் திறந்து கொடுத்த ஆஸ்வதிக்க के लिए उसके लिए द्वार को परमेश्वर खोल के देने தேவையெல்லாம் சந்திக்கப்பட उनके सारे जरूरत पूरा होने के लिए பண தேவைகள் பொருள் எல்லாம் சந்திக்கப்பட पैसे की वस्तु की जरूरत पूरा होने के लिए அனுக்கிரகம் பண்ணும் परमेश्वर अनुग्रह ஒரு करने के लिए நல்ல வாசல் திறந்து கொடுக்க सारे द्वार खोल के देने के लिए கர்த்தர் சோதர அனுக்கிரகம் செய்யும்படியா परमेश्वर अनुग्रह करने के எல்லா लिए ரெண்டு கரங்களை எல்லா குடும்பமா சோதர பண்ண எல்லாம் इसलिए ஜெபம் दोनों हाथों को उठाकर எல்லா परिवार தடைகளை सभी लोग सारे रुकावट बदल எல்லா कर தடைகளை மாற்றி सारे रुकावट बदल கர்த்தர் कर காரியங்களை வாக்கிய பண்ணும்படியா परमेश्वर कार्य में எல்லா सफलता देने के காரியம் लिए மாறுதலா கர்த்தர் மாற்றி सारे முடியா कार्य सफलता எல்லா में बनने के கரங்களை लिए அசுத்த கரங்களை ஊத்தல சோதர सब பண்ண लोग எல்லாம் हाथों को ஜெபம் उठाकर ஓ प्रार्थना करेंगे பிரைஷாலா धन्यवाद மீனானா மதுரா ராபா ஓ பௌரி காமா ஷாக்கா நீகாமா எல்லா தடைகள் உடைத்து போடும் எல்லா தடைகள் உடைத்து போடும் எல்லா தடைகள் உடைத்து போடும் அல்ல தகப்பனே சோதரம் 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 ஓ பிரைஷாலா மீனானா மதுரா ராபா ஓ பௌரி காமா ஷாக்கா நீகாமா மீனானாமா அல்லாண்டவரே சோதரம் 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 எல்லா தடைகள் உடைத்து போடும் எல்லா தடைகள் உடைத்து போடும் குடும்பமாய் ஆஸ்வதிக்கப்படணும் குடும்பமாய் நன்மைகளை பெற்றுக்கொண்டு செய்கிற தொழில் வேலைகள் எல்லாம் ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அல்ல தகப்பனே சோதரம் சோதரம் கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போ स्तुति हो स्तुति हो சோதரம் स्तुति हो சோதரம் स्तुति हो ஊழியத்தை தாங்கற கொடுக்க ஜெபிக்கிற इस सेवक को थामने वाले प्रार्थना करने वाले और दान எல்லா குடும்பங்களுக்கு ஆஸ்வதிக்கணும் सारे परिवार को आशीर्वाद ஒவ்வொரு करना है குடும்ப தேவையெல்லாம் சந்திக்கப்படணும் सारे परिवार की जरूरत पूरा होना है எண்ணெய் மாவு குறைவிட்டு போக கூடாது और तेल और आटा कभी करने होना है அப்பத்தை ஆஸ்வதிக்கணும் और रोटी और पानी आशीर्वाद करना है வியாதிகளுக்கு மாற்றணும் बीमारी को बदलना है சுகத்தை சமாதானத்தை கட்டிடணும் और सुख समाधान को आके இந்த देना है நாட்களில் அதிகமா ஜிபிக்கிற குடும்பம் எழும்பணும் और अधिकता से इस दिनों में प्रार्थना அன்பு करने परिवार ஐக்கியம் बनना பெருகணும் அன்பு प्रेम ஐக்கியம் प्रेम பெருகணும் संगति बढ़ना है சமாதானம் பெருகணும் और शांति बढ़ना है சுகங்கள் பெருகணும் சுகம் பெருகணும் और चंगाई बढ़ना है ஆசீர்வாதங்கள் பெருகணும் आशीर्वाद बढ़ना है பரிசுத்தம் பெருகணும் पवित्रता बढ़ना है எல்லா தீமைக்கு பாதுகாத்து सारे बुराई से बचाने की ஆசீர்வதிக்கப்பட்ட शक्ति குடும்பங்களா காண முடியும் आशीर्वाद पाए और परिवार दिखाने के எல்லாம் लिए சோதர பண்ணி எல்லாம் ஜெபம் इसलिए सब प्रार्थना நல்ல करेंगे ஆண்டவரே சோதரம் 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 பைசலா சோதரம் பைசலா சோதரா அல்ல தகப்பனே உம்முடைய கிருபை 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 கிருபையா பைஷாலா மீனா நாமா ஊராராபா ஊராராபா பௌரிகாம ஷக நீகாமா நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே ஓ பைஷாலா மீனா நாமா ஊராராபா ஓ உம்முடைய கிருபை 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 பைஷாலா தீனா காமா ஊராராபா தீனா நாமா எல்லா கட்டுகள் உடைக்கணும் எல்லா கட்டு உடைக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஊராராபா காமா ஷாக்கா நீகாமா மீனா நாமா ஊராராபா அல்லாண்டவரே சோதரம் 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 சோதரோ தகப்பனே சோதரம் 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 கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போ स्तुति हो स्तुति हो स्तुति சோதரம் हो சோதரம் தேவாதேவனை சோதரிப்போ स्तुति हो स्तुति हो स्तुति हो தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा சோதரம் जी சோதரம் எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கணும் सारे विश्वासी परिवार को आशीर्वाद மேஷா சகோதரன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் मेशाक भाई परिवार को आशीर्वाद சோதர करना है சகோதரன் ஜோசப் சகோதரன் குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும் जोशिया भाई को परिवार को आशीर्वाद करना ராஜனையா குடும்பத்தை है ஆசீர்வதிக்கணும் और राजनैया परिवार को आशीर्वाद करना கோத்தனாரையா குடும்பத்தை है और ஆசீர்வதிக்கணும் कोतनाराया परिवार को आशीर्वाद करना है சகோதரன் பவுல் நடராஜனையா குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் और पाउल नटराजन को आशीर्वाद करना சகோதரனுடைய மனைவிக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் है उनके पत्नी को अच्छी आरोग्य चंगाई देकर குணசேகர சகோதரன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் और गुणशरण भाई परिवार को आशीर्वाद करना है சகோதரம் சகோதரன் சந்திரன் சகோதரன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்
சந்திரன் சகோதரன் குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும். चंद्रन सहोदर उस पारी को भी आशीर्वाद करना। சகோதரன் ஜெயமரி சகோதரி குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और जय मेरी माता परिवार को आशीर्वाद சகோதரன் करना। தானியேல் சகோதரன் குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும். दानियल भाई परिवार को आशीर्वाद करना। சகோதரன் வேதசிங் குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும். वेद सिंह भाई परिवार को आशीर्वाद சகோதரன் करना। நாயகரின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और अगिलन परिवार को भी எல்லா आशीर्वाद करना। குடும்ப குறைகளை கர்த்தர் மாற்றி सारे परिवार की कमियों को சகோதரன் बदल செய்கிற कर தொழில்கள் வேலைகள் வியாபாரம் எல்லாம் வர்த்திக்க பண்ணி करने वाले काम और धंधा व्यापार को देवला बढ़ने के लिए संधिக்கப்பட்டு उनके सारे जरूरत पूरा होने के ஆசீர்வதித்து लिए பாதுகாக்க परमेश्वर आशीर्वाद करके रक्षा बने के எல்லாம் लिए சோதனை பண்ணி எல்லாம் इसके ஜெபம் सब प्रार्थना करेंगे। பண்ணுவோம். ஆண்டவரே எல்லா கரங்களை சோதனை பிரித்து கொண்டு எல்லாம் சோதனை பண்ணி सब ஜெபம் பண்ணுவோம். हाथों को थाम कर प्रार्थना ஒவ்வொரு करेंगे। கர்த்தரை ஒருத்தர் பிரிச்சுக்கிட்டு एक हाथ दूसरे का हाथ சோதனை पकड़ சோதனை के எல்லாம் சோதனை பண்ணி எல்லாம் ஜெபம் सब பண்ணுவோம். सुधी करके प्रार्थना பைஷாலா करेंगे। மீனா நாமா தூரா ராபா ஊரா ராபா ஷாக்கா நீகாமா மீனா நாமா நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே நம்முடைய கிருபை கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டையா. பைஷாலா மீனா நாமா தூரா ராபா நல்லாண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் படிப்பிலாங்கத்தை ஆசிரிக்கும் தேவலாங்கத்தை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். நல்லாண்டவரே சோதரம் 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 கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो। சோதரம் சோதரன் சேகர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். और शेखर भाई परिवार को आशीर्वाद करना। சோதரன் சுந்தரி சோதரன் சமுத்திர சோதரி குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और समुद्र सुंदरी परिवार को आशीर्वाद करना। சோதரன் செல்லா சௌரி குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और शेला बहन परिवार को आशीर्वाद करना। சோதரன் ஜோசப் சௌரன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और जोसेफ भाई परिवार को आशीर्वाद करना। பவர் சௌரன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और पवार भाई कुटुंब परिवार को आशीर्वाद करना। சோதரன் மோசஸ் சௌரன் குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும். मोसेस भाई परिवार को அவருடைய आशीर्वाद करना। கம்பெனிக்கு ஆசீர்வதிக்க பண்ணணும். उनके कंपनी को आशीर्वाद करके बढ़ोतरी देना। நல்ல ஆட்கள் கடந்த அனுக்கிரகம் செய்யணும். और भी कई ऑर्डर आने के लिए परमेश्वर आशीर्वाद करना। சோதரன் விஸ்வரகா சௌரன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். उसी तरह प्रकाश भाई परिवार को आशीर्वाद करना। சோதரன் ராஜமா குடும்பத்தை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். और राजामा परिवार उनके बच्चों को आशीर्वाद சௌரன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். மேத்தி சௌரன் குடும்பத்தை करना। और ஆசீர்வதிக்கணும். मैथ्यू भाई परिवार को आशीर्वाद करना। நிர்மலா பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और निर्मला बहन उनके परिवार को आशीर्वाद करना। எல்லா குடும்பத்தை குறைகளை நிர்வாகத்தை ஆசீர்வதிக்க முடியும். सारे परिवार की कमियों को बदल के परमेश्वर आशीर्वाद சோதனை பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். इसकी सब प्रार्थना करेंगे। நல்லாண்டவரே சோதரம் 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 பைஷாலா மீனா நாமா தூராராபா ஊராராபா ஷாக்கா நீகாமா மீனா நாமா நல்லதுகப்பனே 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 நகவனே நம்முடைய கிருபை 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 நல்லாண்டவரே இறங்கட்டும் 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 பாதுகாத்துக்கொள்ளும் பராமரித்துக்கொள்ளும் தகப்பனே சோதரம் 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 கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போம். சோதரம் அதேபோல ஜாய்ஸ் அலெக்ஸ் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். उसी तरह जॉयस अलेक्स परिवार को आशीर्वाद करना। அஞ்சலி சௌரி குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். अंजलि परिवार को आशीर्वाद करना। சோதரம் பூர்ணிமா சௌரி குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और पूर्णिमा बहन परिवार को आशीर्वाद करना। சோதரம் செல்வி சௌரி குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और सेल्वी बहन परिवार को आशीर्वाद करना। செல்வி சௌரி சகோதரி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். और सेल्वी बहन उनकी बहन के परिवार को आशीर्वाद करना। சோதரம் தேவில குமார் சௌரன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और कुमार भाई परिवार को आशीर्वाद करना। சோதரம் அர்ஜுன் வைசாலி சௌரன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और अर्जुन वैशाली परिवार को आशीर्वाद करना है। சோதரம் அதேபோல மணி லட்சுமி சௌரி குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और उसी तरह भाई मनी और लक्ष्मी बहन परिवार को அப்பா आशीर्वाद பட மக்களை கர்த்தர் करना। और ஆசீர்வதிக்கணும். अपा बड़ा लोगों को आशीर्वाद करना है। மக்களுக்கு எல்லாம் சோதனை பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ये सारे भाग्य लोग के लिए प्रार्थना நல்லாண்டவரே करेंगे। சோதரம் 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 பைஷாலா மீனா நாமா தூராரபா ஊராரபா பௌரி காம ஷாக்கா நீகாமா நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நம்முடைய கிருபை 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 இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டையா. பைஷாலா மீனா நாமா தூராரபா ஊராரபா தூனா காம ஷாக்கா நீகாமா நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே இறங்கட்டும் நல்ல தகப்பனே இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். தகப்பனே சோதரம் பைஷாலா மீனா நாமா தூராராபா பௌரி காமா அல்ல தகப்பனே கிருபை 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 தகப்பனே சோதரம் சோதரம் கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति சோதரம் हो சோதரம் தேவாதேவனை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो। சோதரம் 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 கில்டன் சோதரம் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். और क्लिंटन भाई परिवार को आशीर्वाद करना है। சோதரம் ஜோசப் சோதரம் குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும். जो भाई जोसेफ परिवार को आशीर्वाद करना है। பாபு சீமா சௌரி குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और पप्पू सीमा परिवार को आशीर्वाद करना है। பெருமாள் சகோதரன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और पेरुमाल भाई परिवार को आशीर्वाद करना है। சகோதரன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और विघ्नेश परिवार को भी आशीर्वाद करना है। குறைகளை நிர்வாகத்தை ஆசீர்வதிக்கும்படியா सारे कमियों को परमेश्वर पूरा करके आशीर्वाद करना है। எல்லாம் சோதனை பண்ணலாம் சோதர கரங்களை சோதர உயர்த்தி எல்லாம் சோதனை ஜெபம் इसलिए பண்ணுவோம். हाथ उठा के सब प्रार्थना करेंगे। சோதர நல்ல தகப்பனே இந்த குடும்பங்களை நோக்கி பாதுகாத்து ஆசுத்து பாதுகாக்க முடியா ஜெபிக்கிறையா. பைஷாலா தீனா நாமா தூராராபா தீமைக்கு தீங்களுக்கு பாதுகாக்கணும் நாதா சோதரம் சோதரம் சோதர ஆண்டவரை கண்ணிகள் விலக்கி நீ பாதுகாக்க முடியா ஜெபிக்கிறேன். அல்ல தகப்பனே சோதரம் அல்ல ஆண்டவரே சோதரம் 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 சோதர அல்ல தகப்பனே சோதரம் சோதரம் சோதரம்
கர்த்தர் ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो சோதரம் स्तुति हो சோதரம் स्तुति हो। தொடர்ந்து பரிசுத்த और ஆவியானவர் लगातार पवित्र आत्मा जी சோதரம் 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 சகோதரன் ஞானதாஸ் அவரும் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். भाई ज्ञानदास भाई परिवार को அக்ஷா आशीर्वाद சகோதரி குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और उनके बहन अक्सा अक्साल सगोरी- बहन परिवार को आशीर्वाद करना है சோதரம் சோதரம் சுரேகா சகோதரி குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும். सुरेखा बहन परिवार को आशीर्वाद करना है சோதரன் ரவி குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और रवि भाई परिवार को आशीर्वाद करना है சோதரம் சோதரம் கனிமுத்து சகோதரி குடும்பத்தை கர்த்தர் और ஆசீர்வதிக்கணும். बहन गनीमुती परिवार को आशीर्वाद करना है சோதரம் 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 ரத்தினேசன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और सत्यनेशन अय्या परिवार को आशीर्वाद மகேஷ் करना है அவரும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और मंगेश परिवार को आशीर्वाद करना है யூத் சகோதரி குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और रूथ माता परिवार को आशीर्वाद करना எஸ்எஸ் அவரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். है और एस्तर माता परिवार को आशीर्वाद करना சீதா சகோதரி குடும்பத்தை है ஆசீர்வதிக்கணும். और बहन सीता परिवार को आशीर्वाद करना है நந்தா சகோதரி குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும். बहन नंदा परिवार को आशीर्वाद करना है பிரியா குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும். प्रिया परिवार को आशीर्वाद करना है சந்தீப் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और भाई संदीप परिवार को आशीर्वाद சகோதரன் करना है வீணா குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும். बहन मीना परिवार को आशीर्वाद करना है சகோதரன் சீதா சகோதரன் இயேசு கவிதா குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और भाई यीशु कविता बहन परिवार को ஆசா आशीर्वाद சகோதரி குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். ஆசா சகோதரி करना है குடும்பத்தை आशा बहन परिवार को आशीर्वाद करना है சகபா சகோதரி குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும். शकू भाई बहन परिवार को आशीर्वाद புதிதாறு மக்கள் எல்லா குடும்பத்தை ஆசீர்வதித்து குறைகளை கர்த்தர் மாற்றி நிறைவாக்க முடியும். और नए आने वाले लोगों को सारे उद्धार पर रक्षा சோதரப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். इसके सब प्रार्थना करेंगे ஓ பரிசுத்த பிதாவே சோதரம் 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 அல்ல தகப்பனே உம்முடைய கிருபை 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 கிருபையா பைஷால மீனா நாம தூராரபா ஊராரபா பௌரி காம ஷகனி காமா அல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் நம்முடைய கிருபை 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 இறங்கணும் கிருபை இறங்கணும் கிருபை இறங்கணுமே இறங்கட்டும் தயவு இறங்கட்டையா பைஷால மீனா நாம தூராரபா அல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே பிள்ளைகளுக்கு தாசுதிக்கணும் பாதுகாக்கணுமே நம்முடைய கிருபை 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 தந்துக்கு தாசுதிப்பிராய் கிருபை தந்து ஆசுதிப்பிராய் ஓ பிரைஷாலா மீனா நாமா தூராரபா ஊராரபா ஷாக்க நீக்காமா மீனா நாமா நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் தகப்பனே சோதரம் 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 கத்த ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो சோதரம் स्तुति हो சோதரம் தேவாதேவனை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதரம் 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 தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் लगातार पवित्र आत्मा जी தேவசாரம் குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்கணும். डेविस भाई परिवार को आशीर्वाद करना है டென்ஷன்கள் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கணும். और डेंजो को अच्छी से जगह देना தொழில் வேலையெல்லாம் அங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க சோதரிக்கிறோம் ஜெபிக்க கிரியை செய்யணும். परमेश्वर अच्छे हमको आशीर्वाद करके चला தகப்பனார் தாயாருக்கு ஆசீர்வதித்து பாதுகாக்கணும். उनके माता पिता को रक्षा करके आशीर्वाद करना சூர்யா குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்கணும். और सुप्रिया बहन परिवार को आशीर्वाद करना है வானதாஸ் அவரும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और भानुदास भाई परिवार को आशीर्वाद करना है அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்கணும். उस भाई को अच्छी तरह के आरोग्य देकर चलाना है கஜிராபாஸ் அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और गजरा भाई माता परिवार को आशीर्वाद करना है பாலு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और भालू भाई परिवार को आशीर्वाद करना है சோதரன் மீனாட்சியம்மா குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும். मीनाक्षी माता को भी आशीर्वाद करना சோதரன் தந்து பாதுகாக்கணும். है अच्छा सुख बल देकर रक्षा करना है செல்லும் சோதரன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और भाई सेल्वन भाई परिवार को आशीर्वाद செல்வி சௌரி குடும்பத்தை करना है और ஆசீர்வதிக்கணும். सेल्वी बहन परिवार को आशीर्वाद சுமதி करना है சௌரி குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும். सुगंधी बहन परिवार को आशीर्वाद करना है சோதரம் சோதரன் அனிதா கீதா குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். और अनिता गीता बहन परिवार को आशीर्वाद करना குடும்பத்தில் எல்லாம் குறைகளை நிர்வாகிக்க है ஆசீர்வதிக்க इस परिवार की सारी कमियों को बदल कर आशीर्वाद சோதர करना பண்ணல ஜெபம் है பண்ணுவோம். इसके सब शुद्ध करके प्रार्थना करेंगे பிரைஷாலா மீனா நாமா தூராரபா பௌரி காமா அல்ல தகப்பனே நம்முடைய கிருபை 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 கிருபையா நம்முடைய கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டையா பைஷாலா மீனா நாமா தூராரபா நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நம்முடைய கிருபை 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 கிருபையா பைஷாலா மீனா நாமா தூராரபா ஊராரபா பௌரி காமா ஷாக்க நீக்காமா நல்ல தகப்பனே சோதரம் 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 தகப்பனே சோதரம் சோதரம் காத்து ஜெபத்துக்கு சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो சோதரம் சோதரம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा जी பிளேசிங் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். ब्लेसिंग भाई परिवार को आशीर्वाद करना है ஆபிரகாம் குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும். भाई अब्राहम परिवार को आशीर्वाद குறைகளை நிர்வாகிக்க ஆசீர்வதிக்கணும். सारे कमियों को बदल कर आशीर्वाद करना ராஜபாசவரம் குடும்பத்தை है और ஆசீர்வதிக்கணும். भाई राजपाल भाई परिवार को आशीर्वाद करना செல்வராஜ் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். செல்வராஜ் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். है भाई सेल्वराज परिवार को आशीर्वाद करना है தங்கம்மா குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும். तंगम माता परिवार को आशीर्वाद குடும்பத்தை और ஆசீர்வதிக்கணும். सैम भाई परिवार को आशीर्वाद करना குறைகளை நிர்வாகி है सारे कमियों को बदल कर ஆசீர்வதிக்க வேண்டும். परमेश्वर आशीर्वाद करना है சோதரம் 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 குடும்பத்தெல்லாம் சோதரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். इसके सब प्रार्थना करेंगे स्तुति நல்ல ஆண்டவரே சோதரம் 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 பைஷாலா மீனா நாமா தூராரபா ஓ பௌரி காமா ஷாக்க நீக்காமா நல்ல ஆண்டவரே சோதரம் 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 எல்லா குறைகளை நிர்வாகி தேவையில்லா சந்திக்கிறதும் பாதுகாத்துக்கொள்ளும் பராமரித்துக்கொள்ளும் அல்ல தகப்பனே சோதரம் 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 சோதரம்
சோதரம் சோதரம் கத்த ஜெபத்தை சோதரிப்போம். சோதரம் சோதரம் இதே போல இந்த நாட்களிலே उसी तरह इस दिनों में சோதரம் ஜார்ஜ் சகோதர குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். जॉर्ज भाई परिवार को आशीर्वाद அக்ஸா करना, சகோதர குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். अक्साल बहन परिवार को வடிவு आशीर्वाद சகோதர குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். करना और वडीव बहन परिवार को आशीर्वाद करना சோதரம் ஜூலியட் சகோதர குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். बहन जूलियट के परिवार को आशीर्वाद சோதரம் சோதரம் பீலா சகோதர குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और ब्यूला बहन परिवार को आशीर्वाद करना சோதரம் ஆனந்த் பாய் குடும்பத்தை கத்தர் ஆஸ்வதிக்கணும். और भाई आनंद भाई परिवार को आशीर्वाद करना, ஆரோக்கியராஜ் சகோதர குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். आरोग्यराज भाई परिवार को आशीर्वाद பிரேசிங் குடும்பத்தை கத்தர் करना और ஆஸ்வதிக்கணும். प्रेसिंग भाई परिवार को आशीर्वाद எல்லாத்தையும் இன்னைக்கு பாதுகாத்து करना, सारे बुराई से கத்தர் बचाकर ஆஸ்வதிக்க முடியாது. परमेश्वर आशीर्वाद எல்லாம் करेंगे। சோதர பண்ணல ஜெபம் इसके பண்ணுவோம். सब स्तुति करके प्रार्थना करेंगे। ஆண்டவரே சோதரம் பைஷாலா மீனானாமா உரரபா பௌரிகாம ஷகனிகாமா ஆண்டவரே சோதரம் கிருபைரங்கட்டும் கிருபைரங்கட்டையா கிருபைரங்கட்டும் 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 கிருபைரங்கட்டையா இறக்கறங்கட்டும் தயவிரங்கட்டும் தகப்பனே இயேசுநாதா சோதரம் 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 சோதரோ சோதரம் சோதரம் கத்த ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति சோதரம் हो स्तुति சோதரம் சோதரம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा அம்புஜாவுடைய விடுதலை கத்தர் ஆஸ்வதிக்கணும். अंबुजोड़ी सेवकों को आशीर्वाद करना है, சாதப்படியில் ஆஸ்வதிக்கணும். वहाँ के विश्वासी परिवार को आशीर्वाद ராணியம்மா करना குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். रानी अम्मा परिवार को आशीर्वाद करना சோதர சுகந்தி குடும்பத்தை है ஆஸ்வதிக்கணும். और माता सुगंधी अम्मा परिवार பூமணியம்மா குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். பூமணியம்மா குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். पूमनी माता को आशीर्वाद சோதர करना பார்வதி குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். माता पार्वती को आशीर्वाद करना சோதரம் சோதரம் சுரேகா குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और सुरेखा बहन परिवार को மைனா आशीर्वाद குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். मैना परिवार को आशीर्वाद करना, அக்கமக்க ஜனங்கள் சந்திக்கப்பட்டு वहाँ के प्राणों को मुलाकात சாட்சியாக करके கத்தர் நிறுத்த முடியாது. गवाही में खड़ा करने के எல்லாம் लिए சோதர பண்ணல ஜெபம் इसलिए பண்ணுவோம். सब स्तुति करके प्रार्थना करेंगे। நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரா நல்ல தகப்பனே துதிக்கிறோம். பைஷாலா மீனானா மதுராரபா உராரபா பௌரிகாம ஷகனிகாமா நல்ல தகப்பனே உம்முடைய கிருபை 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 கிருபையா நல்லாண்டவரே சோதரம் 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 சோதரா தகப்பனே உம்முடைய கிருபை 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 இறங்கட்டையா சோதரம் சோதரம் கத்த ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति சோதரம் हो स्तुति हो சோதரம் சோதரம் மாட்டு குடித்து ஆஸ்வதிக்கணும். मर्द की सेवकों को आशीर्वाद करना है, பிள்ளைகளை ஆஸ்வதிக்கணும். सेवकाई करने वाले लोगों को आशीर्वाद பிள்ளைகளை करना கத்த है, ஆஸ்வதிக்கணும். विश्वासी परिवार को रक्षा करना है, சோதரம் முத்து குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். मुत्तू भाई परिवार को आशीर्वाद சோதரம் करना ரோஜா சகரி குடும்பத்தை है, ஆஸ்வதிக்கணும். बहन रोजा परिवार को आशीर्वाद பிரியா சகரி குடும்பத்தை करना है, और ஆஸ்வதிக்கணும். प्रिया बहन परिवार को आशीर्वाद करना சோதரம் ராதா குடும்பத்தை है, ஆஸ்வதிக்கணும். राधा बहन परिवार को आशीर्वाद குமாரி करना குடும்பத்தை है, ஆஸ்வதிக்கணும். कुमारी बहन को आशीर्वाद கீதா करना குடும்பத்தை है, और ஆஸ்வதிக்கணும். गीता बहन परिवार को சோதரம் செல்லப்பா குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். भाई चिल्लापा परिवार को தாமஸ் குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். भाई थॉमस परिवार को மேரியம்மா குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். मेरी अम्मा परिवार को आशीर्वाद करना சோதரம் எலிசா குடும்பத்தை है, और ஆஸ்வதிக்கணும். एलिसा परिवार को आशीर्वाद करना பூஜா குடும்பத்தை है, और ஆஸ்வதிக்கணும். पूजा बहन परिवार को आशीर्वाद சந்திராதி குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और चंद्रवती माता परिवार को आशीर्वाद மக்கள் ஆஸ்வதித்து பாதுகாக்கணும். और सारे नए लोगों को रक्षा करना है, சோதர பண்ணல ஜெபம் பண்ணுவோம். इसके सब स्तुति करके प्रार्थना करेंगे। ஆண்டவரே சோதரம் 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 சோதரா பைஷாலா மீனானா மதுராரபா உராரபா பௌரிகாம ஷகனிகாமா ஆண்டவரே சோதரம் 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 சோதரா தகப்பனே சோதரோ கத்த ஜெபத்தை சோதரிப்போ சோதரம் ஜெபத்தை கேட்டு வல் தந்த கிருபைக்காக கர்த்தரை சோதரிப்போ. स्तुति हो स्तुति हो स्तुति हो கூப்பிடும் யாவருக்கு ஐயாருக்கு இருப்பவரே கூப்பிடும் யாவருக்கு ஐயாருக்கு இருப்பவரே உன்னையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதல் தருபவரே உன்னையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே இயேசுராஜா சோதிரா இயேசுராஜா சோதிரா சோதிரமே சோதிரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா சோதிரமே சோதிரமே உயிருள்ள நாள் எல்லாமே அல்லாண்டவரே சோதரம் எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக கர்த்தரை சோதரிப்போம். हो स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதரம் स्तुति हो சோதரம் स्तुति हो। சோதரம் பிசாசையும் शैतान पर அவருடைய தந்திரங்களையும் और उसकी युक्तियों पर எதிர்த்து நிற்க उसका सामना करने के लिए ராணிகள் ஆவதற்கு उसके योग्य बनने के ஆயுதத்தை लिए தரித்துக் கொள்ள वो हथियार को बांध கர்த்தர் देने के लिए அனுக்கிரகம் செய்யும்படி கர்த்தரை சோதரிப்போம். परमेश्वर अनुग्रह करने के लिए परमेश्वर की स्तुति करेंगे। சோதரம் स्तुति हो स्तुति சோதரம் हो நாட்கள் स्तुति। சத்துருவையும் इस दिनों में शत्रु पर சோதரம் அந்த தந்திரங்களையும் उसकी युक्तियों पर எதிர்த்து நிற்க उसका सामना करने के
ஜெப लिए, ஆயுதங்களை प्रार्थना की हथियार தரித்துக் கொள்ளும்படியா हम बांध देने के लिए, கத்தனுக்கு செம்பு கத்திரை சோதரிப்போம். परमेश्वर अनुग्रह करने के लिए स्तुति करेंगे। சோதரம் சோதரம் பரிசுத்தம் என்கிற ஆயுதத்தை தரித்துக் கொள்ள, पवित्रता कहलाने वाले हथियार बांधने के लिए, விசுவாசம் என்கிற ஆயுதத்தை தரித்துக் और கொள்ள, विश्वास कहलाने वाले हथियार को बांधने के लिए, தேவனோடு நெருங்கிய உறவு என்கிற ஆயுதத்தை தரித்துக் और கொள்ள, परमेश्वर के साथ एक संगति का பரிசுத்தவான்கள் रिश्ता, ஐக்கியம் என்கிற ஆயுதத்தை தரித்துக் கொள்ள, पवित्र लोगों की एक संगति का हथियार बांधने के लिए, சோதரம் கர்த்தருடைய பந்தி என்கிற ஆயுதத்தை தரித்துக் கொள்ள, प्रभु भोजन कहलाने वाला हथियार हम बांध देने के இந்த लिए, நாளை ஒவ்வொரு கணக்கிற்கும் பண்ணி इस दिनों में हर एक अनुग्रह कर சத்ருவையோட தந்திரத்தையும் शत्रु और उसकी युक्तियों पर முறியடித்து उसे दूर ஜெயத்தை भगाकर பெற்றுக்கொள்ள, उसे जय पाने के लिए, ஒவ்வொருக்கும் குடும்பமா பேர் பேர தனித்தனியா விசாரித்து हर एक को परमेश्वर व्यक्तिगत पे கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா आशीर्वाद करने के लिए, எல்லாம் கரங்களை அசைத்து எல்லாம் சோத்திரம் பண்ணிச்சோம். सब हाथों को हिलाते हुए हम स्तुति சோதரம் करेंगे। சோதரம் स्तुति हो, 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 இப்படிப்பட்ட ஆயுதங்களுக்கு வேணும் स्तुति हो। ஆண்டவரே, इस प्रकार के हथियार இப்படிப்பட்ட हमारी ஆயுதத்தை आवश्यकता நாங்கள் है, தெரிந்து கொள்ளணும். इस प्रकार के हथियार को बांध देना है। பைஷாலா स्तुति हो, மீனாலா स्तुति हो, स्तुति हो, மதுராரா स्तुति हो, பௌரிகாமா स्तुति हो, ஆண்டவரே, स्तुति हो, சோதரம் स्तुति हो, சோதரம் स्तुति हो, சோதரம் பரிசுத்த பிதாவே, पवित्र परमेश्वर நன்றியுடன் துதிக்கிறோம். धन्यवाद की स्तुति करते हैं। மாய் பாதப்படியில் அமர்ந்திருந்து अब तक आपके चरणों में உம்மை इंतजार துதிக்க कर உம்மை சோதரிக்க आपकी स्तुति का महिमा நாமத்தை करने के लिए, மைப்படுத்தும்படியா आपके नाम महिमा करने பாராட்டின के लिए, கிருபைக்கு சோதரம். आपने किए हुए उपकारों के लिए ஆண்டவரே, स्तुति हो। கடைசியாக சகோதரரே, हे भाइयों, अंतिम में சோதரம் கடைசி கத்தரிலும் சத்தத்தை வல்லமை பலப்படுங்கள். परमेश्वर की आवाज में उसकी शामत में बल சோதரம் पाइए, பிசாசின் தந்திரங்களை और शैतान की युक्तियों எதிர்த்து पर நிற்க उसका सामना நீங்கள் करने के लिए, திராணி உழலாவதற்கு उसकी योग्यता बनने के சோதரம் लिए சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். सारे हथियार को बांध நாங்கள் दीजिए। ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். हम हथियार को बांध लेना சோதரம் है। எங்கள் ஆயுதங்களோ हमारे हथियार மாம்சத்தை ஏற்றுள்ளாயிராமல் वो शारीरिक रीति ना होते हुए அரண்களை நிர்மூலமாக்குற தேவபலனாயிருக்கிறது. सारे चट्टान को चकनाचूर करने वाला उस परमेश्वर का बल पाने के लिए, அப்படிப்பட்ட தேவபலனா இருக்கிற ஆயுதங்களை उस प्रकार की परमेश्वर के बल के நாங்கள் हथियार தரித்துக் को கொள்ள हम पहनने के लिए கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. हमें अनुग्रह कीजिए। பரிசுத்தம் என்கிற ஆயுதத்தை தரித்துக் கொள்ள, पवित्रता के लिए हथियार को बांधने விசுவாசம் के என்கிற लिए, ஆயுதத்தை தரித்துக் கொள்ள, विश्वास के लिए हथियार बांधने உறவு के लिए, என்கிற ஆயுதத்தை தரித்துக் रिश्ता கொள்ள. के लिए हथियार बांधने के लिए, ஆண்டவரே, स्तुति சோதரம் हे प्रभु। சோதரம் இந்த நாட்களிலே इस दिनों में பரிசுத்தவான்கள் ஐக்கியம் என்கிற ஆயுதத்தை தரித்துக் கொள்ள, पवित्रता लोगों की संगति के लिए हथियार बांधने கர்த்தருடைய के लिए, பந்தி என்கிற ஆயுதத்தை தரித்துக் और கொள்ள. प्रभु भोजन कहलाने वाले हथियार को हम बांधने நாளை के लिए, ஒவ்வொரு கணக்கிரகம் பண்ணி इस दिनों में हर एक को अनुग्रह இப்படிப்பட்ட करके ஆயுதத்தினாலே इस प्रकार के हथियारों से சத்துருவையும் शत्रु पर, உடைய தந்திரங்களையும் उसकी युक्तियों पर முறியடித்து उसे வெற்றி भगाकर பெற்றவளாய் காணப்பட विजय पाने समान बनने के लिए கணக்கிரகம் பண்ணோம். परमेश्वर अनुग्रह தொடர்ந்து இந்த कीजिए, வசனம் और लगातार ये ஒவ்வொரு वचन பிள்ளைகளோடு हर एक बच्चों के ஒவ்வொரு साथ, ஜனத்தோடு हर एक लोगों के साथ, ஒவ்வொரு குடும்பத்தோடு हर एक परिवार के साथ தொடர்ந்து பேசட்டும். लगातार बात करने தொடர்ந்து दीजिए, பேசி लगातार बात करके தந்திரங்களுக்கு எதிர்த்து நின்று उस युक्तियों को सामना சத்துருவை कर தோற்கடிக்கத்தக்கதாக, शत्रु को हार देने के சத்துருவை लिए, ஜெயிக்கத்தக்கதாக शत्रु पर विजय உம்முடைய पाने के लिए கிருபையும் பலனையும் कृपा और बल அபிஷேகத்தையும் अभिषेक को அளவில்லாமல் ஊற்றி बहुतायु से கர்த்தர் देकर ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीर्वाद உமக்கே कीजिए, மகிமை आपके உண்டாகட்டும். ही नाम की महिमा हो, இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதாவே. प्रार्थना करते अच्छे पिता, ஆமென். आमीन आमीन आमीन।